ஓம் 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 சஹனாவவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। ओम वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्म विद्वरम्। ओम सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः। ओम श्री चिन्मय सद्गुरवे नमः। ஹரி ஓம். அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள் அங்க இருக்கவங்களுக்கு, மாலை வணக்கங்கள் இங்க இருக்கவங்களுக்கு. நம்ம ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த சிவமானச பூஜா அப்படிங்கிற ஸ்லோகங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். ரெண்டாவது பாடல் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ முதல் பாடலையும் ரெண்டாவது பாடலையும் படிப்போம். தொடர்ந்து அதனுடைய பொருளை சிந்திப்போமாக. आराधयामि मणिसन्निभमात्मलिङ्गं मायापुरी हृदय पंकज सन्निविष्टं। श्रद्धा नदी विमल चित्त जलाभिषेकैः नित्यं समाधि कुसुमैः न पुनर्भवाय। रत्नैकल्पितमासनं हिमजलैः स्नानं च दिव्याम्बरम् नानारत्न विभूषितं मृगमता मोदांगितं चंदनम। जाति चंपक बिल्व पत्र रचितं पुष्पं च धूपं तदा दीपं देवदयानिधे पशुपते हृत्कल्पितं गृह्यताम्। सौवर्णे नवरत्न कंठरचिते पात्रे घृतं पायसं भक्ष्यं पंचविधं पयोदधियुतं रंभाफलं पानकं। शाकानां युतं रुचिकरं कर्पूरकण्ठोज्ज्वलं ताम्बूलं मनसा मया विरचितं भक्त्या प्रभो स्वीकुरु। ஆதிசங்கர் பகவத் பாதர் மனசால செய்கிற பூஜையை பற்றி இந்த பாடல்களை சொல்லியிருக்க. இதனுடைய விசேஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மனம் ரொம்ப சூக்ஷ்மமானதாக நமக்கு இருக்கிறதுனால வெளியில பண்ற பூஜையை விட இது உள்ளுக்குள்ள பண்ற பூஜை ரொம்பவும் நமக்கு மன அமைதியை தருகிறது, சந்தோஷத்தை தருது, உற்சாகத்தை தருது, நம்பிக்கையை தருது, மேலும் மேலும் பக்தியை வளர்க்கிறது. இந்த மானச பூஜை சிவபெருமானை நோக்கி செய்யும் பொழுது நமக்கு சிவபக்தி அதிகமாயிட்டே போகும். நாளாக நாளாக இன்னும் அதிகமான பக்தி ஏற்படும் அப்படிங்கிறதுலாம் இதனுடைய பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா எடுத்துக்கணும். உண்மையில சொல்ல போனால் வெளியில பண்ற பூஜைகள்ல இடையூறுகள் ஏற்படும். நம்ம நினைச்ச மாதிரி பூக்கள் கிடைக்காது, நம்ம நினைச்ச மாதிரி அந்த பூஜா திரவியங்கள் எல்லாம் கிடைக்காது, சில பொருட்கள் எல்லாம் தேவைப்படுதுன்னா அது நமக்கு ஏத்த மாதிரி கிடைக்காது. நிறைய வெளியில பண்ற பூஜைகள்ல சில இடையூறுகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆனா மானச பூஜையில அதெல்லாம் கிடையாது.
அது மட்டும் கிடையாது, மனசு தூய்மையாகிறது, சுத்தமான மனசாயிடும். ஏன்னா பகவான் உள்ள வச்சு பூஜை பண்றோம் இல்லைங்களா, அதனால தன்னால தூய்மையாயிடாது. மன தூய்மை கிடைக்கிறது, இதை விட வேற என்ன வேணும்? தூய்மையும் அமைதியும் நம்பிக்கையும் உற்சாகமும் சந்தோஷமும் இன்னும் நிறைய கிடைக்கும் மானச பூஜையில. முதல்ல எடுத்த உடனே நமக்கு ஒரு சங்கல்பம் போல சொல்றார் சிவபெருமான் கிட்ட. அவர் எப்படி வேண்டிக்கிறாரோ அதை நம்ம கிட்ட சொல்றார் ஆதிசங்கரர். ஆராதயாமி, நான் ஆராதனை செய்ய போகின்றேன். யாரைனா மணிசன்னிவம் ஆத்மலிங்கம் ஆராதயாமி, அதாவது ஆத்மலிங்கத்தை மணிமயமான ஸ்படிகம் போல ஜுவலிக்கக்கூடிய அந்த மணிமயமான ஆத்மலிங்கத்தை ஆராதனை செய்ய போகின்றேன். நம்ம மனசுக்குள்ள அப்படி தூய்மையான லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி ஆராதனை செய்ய போகின்ற. அது எங்க இருக்குன்னா மாயாபுரி ஹிருதய பங்கஜ சன்னிவிஷ்டம். மாயையால, அதாவது இருப்பது போல இருக்கு, ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா இல்லை. அந்த மாதிரி நம்முடைய மனதுக்குள்ள அந்த நிலை இருக்கிறது. ஹிருதய பங்கஜம், இதய தாமரை. இதய தாமரைலாம் பிரம்ம நிலை அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கலாம், அகம் பிரம்மாஸ்மின் நிலையெல்லாம் அடைஞ்சிட்டோம்னா இதெல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும். ஒன்னும் ஒரு பிரம்மம் மட்டும்தான் இருக்கும், பிரம்மத்தை தவிர வேற ஒண்ணும் இருக்காது. ஆனா பக்தி மார்க்கத்துல இதெல்லாம் இருக்கு. அதனால பக்தி மார்க்கத்துல சொல்லும் போது இது சொல்றார், மாயாபுரி ஹிருதய பங்கஜ பண்ணி சன்னிவிஷ்டம். அதாவது ஹிருதய பங்கஜத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்றார் அந்த ஆத்மலிங்கம். மாயாபுரி ஹிருதய பங்கஜ சன்னிவிஷ்டம். ஸ்ரத்தா நதி விமல சித்த ஜல அபிஷேகைஹி, நம்பிக்கை என்கின்ற நதியிலிருந்து தூய்மையான சித்தம், அதுல தோன்றுகின்ற நம்பிக்கை நதி, அதுல இருந்து அந்த ஜலம் எடுத்து அந்த சிவபெருமானை அபிஷேகம் செய்கின்றேன். அந்த அபிஷேகத்தினால சிவபெருமான் சந்தோஷம் அடைகிறார். அந்த அபிஷேகத்துக்கு அப்புறம் பூஜையும் நடக்கும். ஆனா சுருக்கமா அபிஷேகத்தை மட்டும் சொல்லிட்டு அதுல பூக்களால் அர்ச்சனை செய்யறதை மட்டும் சொல்றார். அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நித்தியம் சமாதி குசுமைகி, தினந்தோறும் தன்னை மறந்த நிலையில உடம்பையும் மனதையும் எல்லாவற்றையுமே மறந்துடுறோம், சிவபெருமானையே நினைச்சு அந்த நினைவுல அவருக்கு பூக்களால் அர்ச்சனை பண்றோம். நம்முடைய அந்த புத்தி மனசெல்லாம் தான் அவருக்கு அர்ச்சனை பண்றோம். சமாதின்றது புத்தியினுடைய இந்த தியான நிலை, உயர்ந்த நிலை. அது அத பூக்களாக அர்ச்சனை பண்றோம்னு அர்த்தம். நித்தியம் சமாதி குசுமைகி ந புனர்பவாய, அதனுடைய பலனாக நம்ம என்ன கேட்கிறோம்னா பிறவாமை வேண்டும் கேட்கிறோம். ந புனக பவாய, பிறவாத முக்தி நிலையை தர வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அடுத்த பாடல் தான் முறையாக ஆரம்பிக்கின்றது, பூஜையை ஆரம்பிக்கிறது அடுத்த பாடல் தான். இது சங்கல்பமாக சொல்றார், இப்படி நான் பண்ண போறேன், என்னுடைய ஆத்மலிங்கத்துக்கு தான் பூஜை பண்ண போறேன், ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த லிங்கத்துக்கு தான் பூஜை பண்ண போறேன்னு சொல்லிட்டார் இல்லையா. இந்த பாடல்ல ஆரம்பிக்கிறார். அது என்னன்னாக்கா, ரத்னை கல்பிதம் ஆசனம் ஹிமஜலைஹி ஸ்நானம் ச திவ்யாம்பரம் நானா ரத்ன விபூஷிதம் மிருகமதா மோதாங்கிதம் சந்தனம் ஜாதி சம்பக பில்வ பத்ர ரச்சிதம் புஷ்பம் ச தூபம் ததா தீபம் தேவதயா நிதே பசுபதே ஹிருத்கல்பிதம் கிருஹ்யதாம். இந்த பாடல் நம்ம சென்ற வகுப்புல பார்த்துட்டு இருந்தோம், அதை நம்ம எப்போ தொடர்ந்து பார்க்கிறோம். சிவபெருமானுக்கு மனசால ஒரு ரத்ன சிம்ஹாசனம் கொடுக்கிறோம். இதெல்லாம் தான் மனதனுடைய விசேஷம். வெளியிலன்னு பார்த்தோம்னா நம்மளால சில ஓரளவுக்கு தான் செய்ய முடியும். சுவாமி மனசால இந்த ரத்ன சிம்ஹாசனத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது இங்க ஆரம்பிக்கிறோம். ரத்னைஹி கல்பிதம் ஆசனம் அப்படின்னாக்கா, என்னுடைய மனசால கற்பனை செய்து நான் உங்களுக்கு ரத்ன சிம்ஹாசனம் தருகின்றேன் அப்படின்னு சொல்றார். ஆத்மலிங்கத்துக்காக உள்ளுக்குள்ள ரத்ன சிம்ஹாசனம் ரெடி பண்றார். அதே இந்த பாடல சொல்றார், ரத்னை கல்பிதம் ஆசனம் ஹிமஜலைஹி ஸ்நானம் ச. அந்த சிம்ஹாசனத்துல சுவாமியை அமர வைத்து சிவலிங்கத்துல பனிமயமான அந்த மலையிலேருந்து வரக்கூடிய கங்காஜலம், ஹிமஜலம்னா இங்க கங்காஜலம்னு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஹிமம்னாலே பனி, பனி உருகி வர்றது. மற்ற நாடுகள்ல என்னென்ன நதி வருமோ நமக்கு தெரியாது, ஆனா நம்ம ஊர்ல கங்காஜலம் ரொம்ப விசேஷம். பனி உருகி அப்படியே அழகாக கங்கா நதியாக ஓடி வருகிறது. அது இங்க சொல்றார், ஹிமஜலைஹி ஸ்நானம் ச அப்படின்னா இது மேலும் மேலும் அடுத்தடுத்த படித்தரங்களை நம்ம பூஜை தொடர்ந்து செஞ்சிட்டே இருப்போன்றதுனால அந்த சன்ற வார்த்தை போடுறார். சன்னா மேலும் அப்படிங்கிற அர்த்தம். மேலும்னாக்கா முதல்ல ரத்ன சிம்ஹாசனம் கொடுத்தோம், அதான் ஆவாகயாமி. பூஜையில 16 படிகள் இருக்குன்னு சொல்லணும், ஷோடச உபசார பூஜைன்னு சொல்லுவாங்க.
16 ஷோடசம்னா 16 உபச்சாரங்கள்ல 16. இதெல்லாம் நம்முடைய வீட்டுக்கு வர விருந்தாளிக்கும் அதே மாதிரிதான் பண்ணுவோம். அதிதி தேவோ பவன் தான் வேதமே சொல்றது. நமக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை கூட தேவன்னா தெய்வமாக வணங்க வேண்டும் அப்படிங்கறதுதான். அப்ப தெய்வத்தை எப்படி வணங்குறோமோ நமக்கு வர்ற விருந்தாளி அப்படிதான் வணங்கணும். அதனால முதல்ல எடுத்த உடனே யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் வாங்கோன்னு கூப்பிடுறோம். அப்புறம் உட்கார்றதுக்கு ஆசனம் தர்றோம். ஆசனம் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் தரோம். அதுக்கப்புறமா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கை அலம்புறதுக்கு தண்ணீர் கொடுத்து, கை அலம்பின பிற்பாடு குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடுத்து, தண்ணீர் குடிச்ச பிற்பாடு பாதம் அலம்பி விடணும். நம்ம அலம்பணும், இல்ல அவரே கால் அலம்பிக்கிறாருன்னா தண்ணீர் எல்லாம் கொடுத்து கால் அலம்பி. பெரியவங்க வந்தா நம்ம தான் அலம்பி விடணும். சாதாரணமா மற்றவர்கள் நம்மளோட வயசு குறைவானவர்கள்லாம் வந்தா அவங்க வேணா காலில் அவர்களே தண்ணி விட்டு அலம்பிக்கலாம். ஆனா கை அலம்புறது கால் அலம்புறதுல அந்த காலத்துல ஒரு முறையாக வச்சிருந்திருக்கிறாங்க. கால் அலம்பி விட்ட பிற்பாடு அதுக்கப்புறமா அவர்களுக்கு சிரம பரிகாரம் பண்றதுக்காக கொஞ்ச நேரம் அவர்களை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணுமா. அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி அவங்க குளிச்ச உடனே அவர்களுக்கான ஆடை, அந்த காலத்துல வேஷ்டி அல்லது வேற ஏதாவது எளிமையான ஆடைகள் தான் இருக்கும். அந்த ஆடையெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த ஆடைகள் எல்லாம் அணிந்து கொண்ட பிற்பாடு அவர்களுக்கு அந்த சந்தனம் குங்குமம் எல்லாம் கொடுக்கணும் இட்டுக்கிறதுக்கு, இல்லை நம்மளே இட்டு விடணும். சந்தனம் குங்குமம் எல்லாம் இட்டு விட்டு அதுக்கப்புறமா பாத பூஜை பண்ணணும். பெரியவங்களா இருந்தா பாத பூஜை பண்ணணும். பாத பூஜை செய்த பிற்பாடு அவர்களுக்கு உணவு கொடுக்கணும். சாப்பாடு கொடுத்த பிற்பாடு அதே சுவாமியா இருந்தா தூபம் தீபம் நைவேத்தியம்னு வரும். ஊதுபத்தி காட்டுறது, தீபம் காட்டுறது, அப்புறம் நைவேத்தியம். நைவேத்தியம் பண்ண பிற்பாடு தாம்பூலம் கொடுக்கணும். தாம்பூலம் வெற்றிலை பாக்கெல்லாம் கொடுக்கறது இல்லையா, தாம்பூலம் எல்லாம் கொடுத்த பிற்பாடு அவர்களுக்கு சுவாமியா இருக்கும்போது ஸ்லோகங்கள் எல்லாம் பாடி வணங்க வேண்டும் முறையாக. அந்த மாதிரிலாம் செய்த பிற்பாடுதான் நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்கணுமோ. இதுதான் முறைன்னு வச்சிருக்காங்க. அந்த மாதிரிதான் இப்ப இந்த பாடல் எப்படி ஆரம்பிக்கிறதுனாக்கா, ஏற்கனவே போன பாடல்ல ஆராதயாமின்னு போதே அது ஆவாகயாமின்ற மாதிரிதான். உள்ளுக்குள்ள வாங்கன்னு ஏற்கனவே இருக்கிறார் இல்லையா நமக்குள்ள அந்த சுவாமி. அதனால அவர் இருக்கிறதுனால ஆராதயாமின்னா நான் ஆராதனை செய்ய போகின்றேன்னாக்கா ஆவாகனம் செய்து ஆராதனை செய்ய போறேன்னு புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே உள்ள இருக்கிறதுனால வெளியிலேருந்து ஆவாகனம்னு பண்ண வேண்டியதில்லை. வெளியில ஒரு சிவலிங்கம் வச்சிருந்தாதான் நம்ம பாவனையினால அந்த சுவாமியை அந்த சிவலிங்கத்துல ஆவாகனம் பண்ணணும். ஆனா நமக்குள்ளேயே இருக்கிறார், ஏற்கனவே சுவாமியா தான் இருக்கிறார். அதனால அந்த சுவாமியை லிங்க ரூபத்துல உள்ள வணங்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறதுனால ஆவாகனம் வந்துருச்சு. அடுத்தது ஆசனம் தான். ரத்னை கல்பிதம் ஆசனம். கற்பனையினால நான் ரத்ன சிம்ஹாசனம் தருகின்றேன் அப்படின்னு சொல்றோம். ரத்ன சிம்ஹாசனத்துல சுவாமி உட்கார வச்சுட்டோம். ஹிமஜலைஹி ஸ்நானம் ச, கங்கா ஜலத்தினால் நிறைய அபிஷேகம் பண்றோம். ஸ்ரீ ருத்ரம் சொல்லி அபிஷேகம் பண்றோம். அல்ல நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி அபிஷேகம் பண்றோம். எதுவுமே தெரியலனா கூட நமசிவாய மந்திரத்தை சொல்லி அபிஷேகம் பண்ணிட்டே இருக்கலாம். இல்லைன்னா சிவபுராணம் சொல்லி அபிஷேகம் பண்ணலாம். நமசிவாய வாழ்கன், நாதன் தாழ் வாழ்கன். அப்படி அபிஷேகம் செஞ்ச பிற்பாடு அடுத்தடுத்த முறைகளை இதுல சொல்றாங்க பாருங்க. அடுத்து என்னன்னு சொல்றாங்க பாருங்க. ஹிமஜலைஹி ஸ்நானம் ச திவ்ய அம்பரம், அழகான ஆடை, தெய்வீகமான ஆடையை அவருக்கு அணிவிக்கிறோம். திவ்யாம்பரம், அம்பரம்ன்றது ஆடை, அவருக்கான சிவலிங்கத்துக்கான அந்த ஆடை அணிவிக்கிறோம். அதனால ஹிமஜலைஹி ஸ்நானம் ச திவ்ய அம்பரம் நானா ரத்ன விபூஷிதம், பலவிதமான ரத்ன மாலைகள் அல்லது ரத்னத்தாலான அணிகலன்கள் எல்லாம் அணிவிக்கின்றோம். பூஷணம்னு சொல்றீங்களா, பூஷணம்னா அணிகலன்கள் அர்த்தம். விபூஷிதம் அப்படின்னாக்கா அழகாக அணிவிக்கின்றோம். அவர்கள் விசேஷமான பூஷணங்கள் சுவாமிக்காக அணிவிக்கின்றோம். நானா ரத்ன விபூஷிதம்னா நவரத்னங்கள் தான், பலவிதமான ரத்னங்களால. அந்த காலத்துல சுவாமிக்கு காசி மாலைன்னு சொல்லி காசு மாலைன்னு சொல்லி அணிவிப்பாங்க. அந்த மாதிரி பலவிதமான ஆபரணங்கள் இருக்கு. சிவலிங்கத்துக்கு அணிவிக்கிறதுக்கே பலவிதமான ஆபரணங்கள்லாம் இருக்கு. அதான் சென்ற வகுப்புல நம்ம பார்த்தோம். நிறைய சிவன் கோயில்ல பலவிதமான ஆபரணங்கள் சுவாமிக்காக இருக்கிறது. இப்போ கூட சில உயர்ந்த கோயில்கள்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால நானாரத்தன விபூஷிதம் இதெல்லாம் அணிவிச்ச பிற்பாடு நிறைய வாசனாதி திரவியங்கள் எல்லாம் அவருக்கு பூசுறோம். மிருகமதா மோதாங்கிதம் சந்தனம், அதாவது கஸ்தூரி மானுடைய அந்த கஸ்தூரின்றது அணிவிக்கின்றோம். அல்லது புனுகு பூனை, அந்த புனுகு இந்த புனுகுன்ற அந்த வாசனை திரவியம், அந்த புனுகு ஜவ்வாது அதெல்லாம் அணிவிக்கிறோம். சுவாமிக்கு சாத்துறோம். வாசனையான திரவியங்கள் எல்லாம் போடுறோம். அது மட்டும் கிடையாது, சந்தனம், நல்ல அரைச்ச சந்தனத்தை எடுத்து அழகா சுவாமிக்கு அணிவிக்கின்றோம். இதெல்லாம் முக்கியமா எதற்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய வாசனைகள் எல்லாம் போகணும்னா சுவாமிக்கு வாசனை எல்லாம் கொடுக்கணுமா. நம்முடைய வாசனைன்றது பல ஜென்மங்களை சேர்த்து வச்ச பாப்ப புண்ணியங்கள் எல்லாம் வாசனான்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஆன்மீக
மொழியில சொல்லும்போது, ஸ்பிரிச்சுவல் வேர்ட்ஸ்ல சொல்லும்போது பாத்தீங்கன்னா வாசனான்றது என்னன்னாக்கா பல ஜென்மங்களை சேர்த்து வச்ச பாப புண்ணியங்களோட தொகுப்பை கொஞ்சம் எடுத்துட்டு இந்த ஜென்மத்துல வந்து பிறந்திருக்கல, அதுதான் காரண சரீரம், அதான் நம்முடைய வாசனா. அதுல என்னென்ன அனுபவிக்கணும்னு இருக்கோ அதெல்லாம் அனுபவிச்சுதான் தீக்கணும். ஆனால் இது புதுசாக வாசனைகளை சேர்த்து கொள்ளக்கூடாது. ஏற்கனவே இருக்கிற வாசனைகளையும் அனுபவிச்சு தீர்த்திடணும். அதுலயும் கூட விருப்பு வெறுப்பு வைக்கக்கூடாது. என்ன கிடைக்குதோ அது பகவத் பிரசாதமா ஏத்துக்கணும். அந்த மனப்பான்மை எல்லாம் நமக்கு வரணும்னா வாசனாதி திரவியங்களால சுவாமிக்கு பூஜை பண்ணணும். நாயன்மார்கள்ல குங்கிலிய கலைய நாயனார்னே ஒருத்தர் இருக்கார். கலைய நாயனார் அப்படிங்கிறது அவருடைய பேர். கலையம்ன்றது என்னன்னா அந்த ஊருக்கு அமிர்த கடேஸ்வர சிவபெருமான், அது திருக்கடையூர் அப்படின்னு பேர். திருக்கடவுர் தான் அது. கடம் அப்படிங்கிறது என்னன்னா அமிர்தம் இருந்த கடம் அந்த இடத்துல வைக்கப்பட்டதாம். அந்த அமிர்த கடம் வந்து அப்படியே சிவலிங்கமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அமிர்தம் தான் லிங்கமாக மாறி இருக்காங்க. அதனால அமிர்த கடேஸ்வரர்னே பேர் அவருக்கு. அமிர்தமே லிங்க ரூபமா இருக்கிறதுன்னு பாருங்க. அந்த சுவாமி அங்கதான் வந்து யமனை காலால் எட்டி உதைச்சார். காலசம்ஹார மூர்த்தி அங்கதான் இருக்கிறார். சரிங்களா? அந்த ஊர்ல அபிராமி அம்மனும் ரொம்ப பிரசித்தம். அந்த ஊர்ல என்ன ஒரு விசேஷம்னா, அந்த கடம் அப்படின்னு சொல்ற இல்லைங்களா, அந்த கடம்ன்றதுல இருந்தா கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் வர்றாங்கல்ல. கும்பாபிஷேகம் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த மேல அந்த அபிஷேகம் செய்வதற்கான நீர் எல்லாம் அந்த மண் குடத்துல தான் வச்சு பூஜை எல்லாம் பண்ணும் முற்காலங்கள் எல்லாம். அதனால அந்த ஊர்ல கலையம் அப்படின்னு தமிழ் வார்த்தையில கலையம்னு சொல்லுவாங்க. அந்த கலையனார்னே அவருக்கு பேர். கலையனார் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? கடேஸ்வரர்னு சொல்றீங்களா, கடேஸ்வரர் தமிழ்ல சொன்னா கலையனார். அமிர்த கடேஸ்வரர், அமிர்த கலையனார்னு இவருக்கு பேர் வைக்கல, அவ்வளவுதான். அதனால கலையனார்னு பேரு. அவர் குங்கிலியம் சுவாமிக்கு அந்த சாம்பிராணி மாதிரி ஒரு வகை. அது குங்கிலியம்ன்றது வாசனை திரவியம். அதை சுவாமிக்கு எப்பொழுதுமே சேர்த்துக்கிட்டே இருப்பார். அதாவது குங்கிலியத்தை கொண்டு வந்து அந்த முறையாக அந்த அக்னியில சேர்த்தோம்னா அது வாசனை வரும். அது என்னன்னா கனன்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த கறி இருக்கு இல்லையா, அதுல போட்டோம்னா அப்படியே வாசனை வரும். இதை கொண்டு போய் சுவாமிக்கு எப்போதும் வாசனையை செய்துகிட்டே இருப்பாராம். இதற்காக அவரோட சரித்திரத்துல சொல்றாங்க, ஏழ்மை நிலையே வந்தது அவருக்கு. ஓரளவுக்கு வசதியா இருந்தவர் எல்லாம் இழந்துட்டாரு. வீட்டுல எல்லாம் வறுமையில இருக்கிறாங்க. மனைவி சாப்பிடல, குழந்தைங்க சாப்பிடல, உறவினர்கள் வேற வந்திருக்காங்க அந்த வீட்டுல, அவங்களும் சாப்பிடல. எல்லாம் சாப்பிடாம பட்டினி கிடக்குறாங்க 2-3 நாளா. இவருக்கு சுவாமியை தவிர வேற சிந்தனையே இல்லைன்றதுனால அந்த அந்தணர்களுக்கு வெளியில போய் வேற வேலையும் செய்ய மாட்டாங்க. சுவாமிக்கு மந்திரங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அல்லது யாகம் யஜ்ஞங்கள் எல்லாம் கலந்துப்பாங்க. அதுல என்ன சம்பாவனை வருதோ அதை வச்சுதான் வாழ்வாங்க. அப்படித்தான் அரசர்களும் அதுக்கான நிலங்கள் எல்லாம் கொடுத்திருப்பாங்க அந்தணர்களுக்கு. அந்த நிலங்கள்ல வருமானத்தை வச்சுட்டு வாழ்வாங்க. அப்ப இவருக்கு என்ன எடுத்து சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு மனைவி தன்னுடைய தாலி சரடு எடுத்து அதை கொடுக்குறாங்க. தாலியை விற்று தானியம் எல்லாம் வாங்கிட்டு வாங்க, நெல் எல்லாம் வாங்கிட்டு வாங்க, நம்ம வீட்டுல குழந்தைங்க எல்லாம் சாப்பிடாம இருக்குன்ட்டு. வேற எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு பாருங்க. பாத்திரங்கள் எல்லாம் கூட எதுவும் அடமானம் வைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. தாலி எடுத்து கொடுக்குறாங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை நிறைய குங்கிலியத்தை விற்கிறதுக்கு யாரோ எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவருக்கு என்ன தோணுதோ அந்த தாலியை கொடுத்துட்டு குங்கிலியத்தை வாங்கிக்கிட்டாரு. போய் சுவாமிக்கு அந்த பண்டாரம்னு சொல்லுவாங்க, சுவாமிக்கான அந்த பொருட்கள் எல்லாம் வைக்கிற இடம் பண்டகசாலை. அந்த பண்டகசாலையில கொண்டு போய் குங்கிலிய மூட்டையை வச்சுட்டு இவருக்கு இப்ப தூபம் காட்டுறதுக்கு எவ்வளவு வேணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சுவாமிக்கு தூபம் போட்டுக்கிட்டே இருக்கிறார். குடும்பத்துல இருக்கிற வறுமையை மறந்துட்டாரு, இவரும் சாப்பிடாம இருக்கிறார், அதையும் மறந்துட்டாரு. அத்தனை கஷ்டத்திலையும் சுவாமிக்கு குங்கிலியம் இந்த வாசனையை சேர்க்கணும்ன்ற எண்ணத்திலேயே திரும்ப திரும்ப அதை செஞ்சுட்டே இருந்தாரு. ராத்திரி ஆயிடுத்து. அப்புறம் கோவில் சாத்துற நேரம் வந்ததும் அவர் கோவில்ல இருந்து வெளியில வந்து வெளியில இருக்கிற ஒரு படிக்கட்டுல மண்டபத்துல உட்காந்துக்கிட்டாரு. அப்பதான் வீட்டுக்கு ஞாபகம் வருதாம். அடடா, தங்கத்தெல்லாம் கொடுத்து விட்டாங்களே, நம்ம இப்படி வந்து குங்கிலியத்தெல்லாம் சேர்த்துட்டுமே கொண்டு வந்து வீட்டுல எல்லாரும் பட்டினி இருப்பாங்களே, எந்த முகத்தை கொண்டுட்டு வீட்டுக்கு போய் மனைவியை பார்ப்பேன், என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு போக தயங்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா சுவாமி இவரோட பக்தியில ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அவங்க எல்லாம் பசியில தூங்கிட்டாங்களாம். வீட்டுல மனைவி குழந்தைங்க எல்லாரும் பசியில எவ்வளவு நேரம் என்ன பண்ண முடியும், அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. கனவுல சுவாமி வந்து சொல்றாராம், என்னுடைய பக்தனுக்காக நான் இந்த இடத்துல குபேரன் கிட்ட சொல்லி நிறைய செல்வத்தை சேர்க்க சொல்லி இருக்கிறேன். உங்களோட வீடு முழுக்க செல்வம் நிறைஞ்சிருக்கும், நீங்க நல்ல விதமா சௌக்கியமா இருங்க, எல்லாருக்கும் அன்னதானம் செய்து சந்தோஷமா இருங்கன்னா அனுகிரகம் பண்ணிட்டு மறைஞ்சிட்டார். கனவுலயே, அதுவும் மனைவியினுடைய கனவுல தான் போய் சொல்லி இருக்கிறார். சொன்ன உடனே மனைவி என்ன பண்ணாங்க, அப்படியே தூக்கம் கலைஞ்சு எந்திரிச்சு பாக்குறாங்க. நிஜமா வீடு முழுக்க தானியம் எல்லாம் வந்திருக்கு நிறையோ.
சமைப்பதற்கான எல்லா பொருட்களும் வந்திருக்கு. அது இல்லாம செல்வங்கள், நகைகள், மற்ற ஆடைகள் எல்லாம் நிறைய இருக்கிறது. பகவான் அப்படி குறிச்சு குபேரன் வச்சு கொடுத்துருக்காரு எல்லாத்தையும். உடனே அவங்க சந்தோஷமா கணவனுக்காக சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கணவன் மட்டும் இல்ல, எல்லாருக்காகவும் சமையல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா தான் அவர் கனவுல போய் சொல்றாராம். அதாவது குங்குலிய கலைய நாயனாருடைய கனவுல, அவருக்கு முதல்ல கலையனார்னு தான் பேரு. இந்த குங்குலியத்தினாலேயே பூஜை செய்து மிக உயர்ந்த நிலை அடைஞ்சதுனால இதையும் சேர்த்து சொல்றாங்க குங்குலிய கலைய நாயனார். அவர் கனவுல சொல்றார். கனவுன்னா என்ன, அவங்களாம் இறைவனையே சிந்திச்சு கண்ணை மூடி யோசனையில் தானே இருப்பாங்க. அப்படி உள்ள சொல்றதுதான். நீ வருந்தாதே, நீ வீட்டுக்கு போ, உனக்கு வேண்டிய எல்லாம் நான் அங்க கொடுத்துட்டேன், அதனால நிம்மதியா சாப்பிட்டு மனைவியோட சந்தோஷமா வரக்கூடிய சிவனடியார்களுக்கெல்லாம் விருந்து படைத்து நீயும் சந்தோஷமா இரு, அடியவர்களுக்கும் நிறைய அன்னதானம் செய்வாயாகன்னு சொல்லிட்டாராம். இதை கேட்ட உடனே சந்தோஷமா வீட்டுக்கு வந்து பாக்குறார். பார்த்தா அவ்வளோ நிறைஞ்சு இருக்கிறது எல்லாம் பகவானோட அனுகிரகம் சொல்லி அவங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அவங்க இருந்தெல்லாம் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் காலம். அப்ப இவரும் அவங்களோட சேர்ந்து நாயன்மாராக அவருடைய திருஞான சம்பந்தரோட திருக்கல்யாணத்துல கலந்துட்டு சிவலோகம் எல்லாம் போயிருக்கார். கடைசியில சிவலோகம் போய் சேர்ந்துட்டார், இறைவனை அடைஞ்சிட்டார். மொத்தத்துல இப்ப எதுக்கு சொல்ல வந்தோம், இந்த வாசனையினாலே இறைவனை அடைஞ்சவங்களும் இருக்காங்க. வாசனையினால அதே மாதிரி விளக்கேற்று இறைவன் அடைஞ்ச நாயன்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப தூபம், தீபம், நைவேத்தியம்லாம் சாதாரணம் கிடையாது. ஒரு விஷயத்த வாழ்நாள் முழுக்க ஒரு குறிக்கோளாக வச்சுக்கிட்டு சுவாமிக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பக்தியோடு நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா பகவான் அதுக்கே சந்தோஷமாயிடுறார். ரொம்ப ரொம்ப எளிமையான அந்த பக்திக்கு பகவான் உடனடியாக அனுகிரகம் பண்றார். ஆசுதோஷினே சிவபெருமானுக்கு பேர். சீக்கிரமா சந்தோஷமாயிடுவார், சீக்கிரமா வரம் கொடுத்துருவார். நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பார். அவருக்கு நம்ம பக்தி செய்தாலே நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் கொடுக்குறாரு இல்லையா. அதனால இந்த தூபம்ன்றது அவ்வளவு விசேஷம். அதுக்கு சொல்ல வந்தேன். வாசனாதி திரவியங்களும் அந்த மாதிரிதான். வாசனைகள் எல்லாம் ஒரு ரகம் தான் வச்சுக்கோங்களேன். வாசனாதி திரவியம் சாமிக்கு சேர்க்கறதெல்லாம் புனுகு, ஜவ்வாது, கஸ்தூரி அதெல்லாம் சேர்க்கறதும் அந்த மாதிரிதான். அது இல்லாமல் வாசனையில இந்த தூபம் காட்டுறதும் ஒண்ணு அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. இப்ப அதெல்லாம் சேர்ந்து இந்த பாடல்ல வருது, அதனால மொத்தமா சேர்ந்து சொல்றோம். அதனால மோதாங்கிதம் சந்தனம் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப வாசனை நிறைந்த சந்தனம் எல்லாம் அவருக்கு சாத்துறோம். சரிங்களா. ஜாதி சம்பக பில்வ பத்திர ரச்சிதம். இப்ப சுவாமிக்கு பூக்களால அலங்காரம் பண்றோமா. ஜாதி பூ, சம்பக பூ, பில்வ பத்திரங்களால நிறைய அலங்காரம் பண்றோம். ரச்சிதம்னா தொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஜாதி பூக்களால தொடுக்கப்பட்ட அந்த மாலைகள் அல்லது பூச்சரங்கள், தனியா இருக்கிற பூக்களையும் சாத்துவாங்க. சம்பக பூல மாலை, ஷண்பக மாலைன்னு சொல்றாங்க இல்லையா. ஷண்பக மாலை சுவாமிக்கு ரொம்ப பிடிக்குமா. மதுரையில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு, சொக்கநாத சுவாமி சோமசுந்தர கடவுளுக்கு ஷண்பக பூனாலே ஒரு தோட்டம் அமைத்து அந்த தோட்டத்துல இருந்து ஷண்பக பூக்களை எடுத்து சுவாமிக்கு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணாராம் பாண்டிய ராஜா. ரொம்ப சந்தோஷப்பட்ட சிவபெருமான் அந்த ராஜாவுக்கே ஷண்பக பாண்டியன்னு பேரே வந்துருச்சு. ஷண்பக பாண்டியன்னு சொல்றாங்க இல்லைங்களா. அவர் ஷண்பக பூக்களால சுவாமி அர்ச்சனை பண்ணி அந்த மிக உயர்ந்த நிலை அடைஞ்சார். அவருடைய அந்த சரித்திரத்துல வர்றதுதான் பெண்களுக்கு கூந்தல்ல வாசனை இருக்கா இல்லையான்றதெல்லாம். இல்ல சிவபெருமானே வாதம் செய்யறார் இல்லைங்களா. அந்த காலகட்டம் பாத்தீங்கன்னாக்கா சங்க புலவர்கள் எல்லாம் இருக்கிற காலம், நக்கீரர் போன்ற சங்க புலவர்கள் எல்லாம் இருந்த காலம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த அந்த மதுரை, அந்த இடத்துல நடந்ததெல்லாம் எதுக்குனாக்கா ஷண்பகம் சுவாமிக்கு ரொம்ப பிரியமானதுன்னு ஷண்பக பூவும் இருக்குது. இங்க சம்பகம்னு சொல்லியிருப்பாங்க. சம்பகம் ஷண்பகம் எல்லாம் ஒரு பூவா வேற பூவா எனக்கு தெரியாது. ஆனா பூக்கள்ல பல வகை இருக்கு. அந்த பூக்களை நந்தவனம் வைத்து அதை சுவாமிக்கு வழிபாட்டுக்கு பயன்படுத்துவாங்க. ஜாதி சம்பக பில்வ பத்திர ரச்சிதம் புஷ்பம் ச. இந்த பூக்களாலெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணியாச்சு. இப்ப இது வரைக்கும் என்னென்னலாம் பார்த்தோம்னா, அவரை வாங்கோன்னு சொல்லி அவருக்கு ஆசனம் கொடுத்து கங்கா ஜலத்தால் அபிஷேகம் பண்ணி நல்ல வஸ்திரங்களால அவருக்கு அலங்காரம் செய்து வாசனாதி திரவியங்கள் எல்லாம் சாத்தி, நகைகள் எல்லாம் நிறைய சாத்தி நகை போட்டு அதுக்கப்புறம் வாசனாதி திரவியங்கள், அதுக்கப்புறமா பூக்களாலெல்லாம் அலங்காரம் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா தீபம் அதெல்லாம் தான் அடுத்தடுத்த ப்ரொசீஜர்ல சொல்றாங்க. புஷ்பம் ச தூபம் ததா தீபம் தேவ தயாநிதே. ஹே தேவனே, ஒளி பொருந்தியவனே அர்த்தம் தேவன். தயாநிதே, தயாநிதேனாக்கா கருணையே வடிவமானவர், தயை காட்டுபவர். அதனால தயாநிதி அதனுடைய பொக்கிஷமாக இருக்கிறார் சுவாமி. தயாநிதே பசுபதே ஹிருத்கல்பிதம் கிருஹ்யதாம். ஹிருதயத்தினால கற்பனை பண்ணி இதெல்லாம் கொடுத்துருக்கிறேன், இதெல்லாம் கொடுக்குறேன்,
ஏற்றுக்கொள்வாயாக. கிருஹ்யதாம்னா ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு பகவான் கிட்ட மனசார பிரார்த்தனை பண்றோம். இதெல்லாம் எப்படின்னா நம்ம மனசுக்குள்ளேயே அமைதியா அப்படியே நம்ம சொல்ல சொல்ல அதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கணும். அபிஷேகம் பண்றதெல்லாம் அப்படியே பண்ணிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து இப்ப சொன்னதெல்லாம் ஒன்னொன்னா நம்முடைய மனசுக்குள்ள அப்படியே பண்ணிட்டே இருக்கணும். கண்ணை மூடி அப்படியே பண்ணிட்டே இருந்தோம்னா நேரம் போகிறதே தெரியாது. அந்த மாதிரி நம்ம அமைதியா சுவாமிக்கு பண்ணும் பொழுது நம்முடைய மனசு அங்கேயே இருக்கும், சுவாமி கிட்டே இருக்கும். அதனாலதான் இங்க சொல்றோம் தீபம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, தீபம் எல்லாம் காட்டுறாங்க. தீபம்னா அதுக்கு முன்னாடி தூபம் கூட, புஷ்பம் தூபம் ததான்னு தான் சேர்ந்து வருது. புஷ்பம் எல்லாம் சாத்திட்டு தூபம் தீபம், தூபமும் காட்டுறோம் தீபமும் காட்டுறோம். இப்ப தூப தீப அடுத்ததுதான் நைவேத்தியம். இப்போ இந்த ஒரு பாடலுக்குள்ள நிறைய கொண்டு வந்து சேர்த்துட்டாரு பாருங்க. நைவேத்தியத்துக்கு ஒரு பாட்டு முழுக்க கொடுக்குறாரு ஆதிசங்கர். மொத்தமே 5 பாடல்கள் தான், இல்ல 6 பாடல்கள் தான். அதுல நைவேத்தியத்துக்குன்னு ஒரு தனி பாடல் கொடுக்குறான்னு அது எவ்வளவு முக்கியத்துவம்னு பாருங்க. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னாக்கா அபிஷேகம் வந்துடுத்து, அலங்காரமும் வந்துடுத்து, அர்ச்சனையும் வந்துடுத்து, எல்லாம் வந்துருச்சு இந்த ஒரு பாடல்ல. தூபம் தீபம் எல்லாம் வந்துருச்சு. ஆனா நைவேத்தியத்துக்கு தனி பாடல் கொடுக்குறார். அது எப்படி சொல்றாரு பாருங்க. இதுதான் ரொம்ப விசேஷம். நம்ம மனசால பண்றதுல நமக்கு ரொம்ப என்னெல்லாம் விரும்புறோமோ, அல்ல சுவாமிக்கு என்னெல்லாம் விசேஷமா ரொம்ப அவருக்கு நைவேத்தியம் பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் அவருக்கு வைக்கலாம் மனசால. அதான் இங்க ஆரம்பிக்கிறார் பாருங்க. சௌவர்ணே நவரத்ன கண்ட ரச்சிதே பாத்ரே கிருதம் பாயசம். ஒரு வரி முழுக்க பாயசத்தை கொடுக்கிறார் ஆதிசங்கரர். 4 வரிகள் நைவேத்தியத்துக்கு கொடுக்கிறாரு. 4 வரிகள் ஒரு வரி முழுக்க, ஒரு லைன் முழுக்க பாயசத்துக்கே கொடுக்கிறாரு. அப்படின்னா பாருங்க, நெய் பாயசம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பல ஊர்கள் அந்த மாதிரி உண்டு. கிருதம் பாயசம், நெய் பாயசம், மேல நெய் மிதக்கணுமா. அதுவும் எப்படி இருக்கணும் அந்த பாயசம்னு சொல்றாரு. தங்கத்தாலான பாத்திரத்துல தான் பாயசம்லாம் நைவேத்தியம் பண்ணணும். சுவர்ணம் அப்படிங்கறது சௌவர்ணம். சுவர்ணம்னா தங்க பாத்திரம். நவரத்ன கண்ட ரச்சித்தேன்னாக்கா அந்த கழுத்து பகுதியில நவரத்னம் பதிச்ச தங்க பாத்திரம். எப்படி கொண்டு வந்து வைக்கிறாரு பாருங்க சுவாமிக்கு. தங்கத்தாலான பாத்திரத்துல நவரத்னங்கள் எல்லாம் பதிச்சிருக்கணுமா. சிம்மாசனமும் தங்க சிம்மாசனம் நவரத்னம் எல்லாம் பதிச்சிருக்கணும். அதுல இப்போ பாத்திரம் எல்லாம் பாயசத்துக்கான பாத்திரம் உட்பட எல்லாமே சுவாமிக்கு உபயோகப்படுத்துற நைவேத்திய சாமான்கள் எல்லா பாத்திரங்களும் தங்கத்தாலானது அப்படின்னு பார்க்கணும். அதெல்லாம் ரொம்ப விசேஷம் இல்லைங்களா. சௌவர்ணே நவரத்ன கண்ட ரச்சிதை. கண்டம் தான் அந்த கழுத்து பகுதி, அந்த வளைவா இருக்குமே பாத்திரங்கள்ல அந்த பகுதியில. பாத்திரே அந்த அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம். கண்ட ரச்சிதே சௌவர்ணே நவரத்ன கண்ட ரச்சிதே பாத்திரே, அந்த பாத்திரத்தில் கிருதம் பாயசம், நெய் நிறைய விட்டு, முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் நிறைய போட்டு அழகா கொண்டு வந்து நைவேத்தியத்துக்கு வைக்கிறோம். அவ்வளோ வாசனையா இருக்கும். நெய் பாயசம் கொண்டு வந்து வச்சோம்னா அந்த நெய் அவ்வளோ வாசனை தரும். அந்த வாசனை தான் சுவாமிக்கான நைவேத்தியத்துல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏற்கனவே பார்த்ததெல்லாம் வாசனை விஷயங்கள் தான் பார்த்தோம். இந்த நைவேத்தியத்திலையும் கூட அந்த சூடா இருக்கும்போது அந்த வாசனை தானே சுவாமி ஏற்றுக்கொள்றார். அதனால இங்க ரொம்ப முக்கியம். அந்த ஒரு வரி முழுக்க சொல்றார். சௌவர்ணே நவரத்ன கண்ட ரச்சிதே பாத்ரே கிருதம் பாயசம். 2வது சொல்றார் பக்ஷ்யம் பஞ்சவிதம். 5 வகையான சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் எல்லாம் பஞ்சவிதம் பக்ஷ்யம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 6 விதமான உணவு வகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷட்விதம் 6 வகையானது. அது என்ன சொல்லுவாங்க, இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, அப்புறம் கசப்பு. ஆனா இங்க கசப்பு நீக்கி 5 விதம்னு சொல்றாரு. கசப்பு வேண்டியதில்லை அப்படின்னு சுவாமிக்காக அதை எடுத்துட்டு கசப்பை தவிர மாற்றதெல்லாம் சொல்றாங்க. இனிப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும், துவர்ப்பு இருக்கும், அப்புறம் உப்பு இருக்கும், காரம் இருக்கும், இதெல்லாம் இருக்கிறது. அந்த மாதிரி பல வகையான உணவு வகைகள், என்னென்ன விதமான உணவு வகைகளோ அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறது. பக்ஷ்யம் பஞ்சவிதம். இந்த 5 விதத்துல 4 விதமான உணவுகள் உண்டுன்னு சொல்லியிருப்பார் கீதையில. பச்சாமியன்னம் சதுர்விதம்னு சொல்லியிருப்பார் கீதையில 15வது அத்தியாயத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆசிரிதः பிராணாபான சமாயுக்தः பச்சாமியன்னம் சதுர்விதம். 4 வகையான உணவு என்னன்னாக்கா, அந்த கடிச்சு சாப்பிடுறது, மென்னு சாப்பிடுறதுன்னு ஒண்ணு இருக்கும், கடிச்சு சாப்பிடுறதுன்னு ஒண்ணு இருக்கும், நாக்கால நக்கி சாப்பிடுறதுன்னு ஒண்ணு இருக்கும், குடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கிறது. சரிங்களா.
அந்த கடிக்கிறதுன்றதுக்கு அப்புறம் அந்த மென்னு சாப்பிடுறதுன்றது அந்த விழுங்குறதுன்றதும் சொல்லிப்பாங்க. மொத்தத்துல கடிப்பது, விழுங்குவது, குடிப்பது, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மென்னு சாப்பிடுறது. மொத்தத்துல 4 வகை இருக்கும். அது இந்த 4 வகையில சொல்லும் போது லேகியம், சோஷியம் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க சமஸ்கிருதத்துல. எல்லாம் ஒண்ணுதான், சமஸ்கிருதத்துல சொன்னாலும் தமிழ்ல சொன்னாலும் ஒண்ணுதான். 4 வகையான உணவுகள் இருக்கிறது. இப்போ அந்த முறுக்கு, சீடை இந்த மாதிரிலாம் இருக்கிறதுல இதெல்லாம் கடிக்கிறது, கடாமுடான்னு இருக்கிறதெல்லாம் சரிங்களா. மற்ற உணவு வகைகள்லாம் இருக்கு பாருங்க, சாதம் போன்றதெல்லாம் மென்னு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. அது லேகியம் மாதிரி இருக்கிறது, இந்த பாயசம் மாதிரி இருக்கலாம் நக்கி சாப்பிடுறது. அப்புறமா வேறு சில வகையெல்லாம் இருக்கிறது பாருங்க, இப்போ மோர் அல்லது வேறு வகையான திரவம் எல்லாம் அது குடிக்கிறது அப்படியே நேரா. ஜூஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் குடிக்கிறது. அதனால நக்கியும் சாப்பிட்றதற்கு, குடிச்சும் சாப்பிட்றதற்கு, மென்னு சாப்பிட்றதற்கு, கடிச்சு சாப்பிட்றது. 4 வகையான உணவு, 6 வகையான சுவை. அதனால இங்க சொல்லும்போது என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னாக்கா, பக்ஷ்யம் பஞ்சவிதம், அதோடு சேர்ந்து பயகா, பயகனாக்கா பால், ததி தயிர், இதெல்லாம் நைவேத்தியத்துக்கு வைக்கணுமா, பால் தயிர் எல்லாம் சரிங்களா. பயோததியுதம் அப்படின்றது என்னன்னாக்கா, பாலும் தயிரும் அதெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறோம். அதோடு சேர்ந்ததெல்லாம் இந்த உணவோடு சேர்ந்து பால் தயிர் எல்லாம் நைவேத்தியத்துக்கு வைக்கிறோம். பயோததியுதம் ரம்பா பழம், வாழைப்பழங்கள் எல்லாம் வைக்கணுமா. ரம்பா பழம்ன்றது வாழைப்பழம். வாழைப்பழம் நல்ல சிறந்த வாழைப்பழங்கள் எல்லாம், மலை வாழை அந்த மாதிரி சிறந்த பழங்கள் எல்லாம் சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு கொண்டு வந்துக்கிறோம். ரம்பா பழம், பானகம். இதுல என்னன்னா எல்லாமே உள்ளடக்கம். அந்த பழம்னு சொல்லிட்டாங்கன்னா வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்க கூடாது. மாபலா வாழைன்னு சொல்றமே, நம்மளால என்னென்ன பழங்கள் எல்லாம் சுவாமிக்கு மனசால வைக்கிறது தானே, நிறைய வைக்கலாம். அதனால ரம்பா பழம், பானகம், பானகம் நைவேத்தியம் உண்டு. நரசிம்மருக்கும் பானக நைவேத்தியம் உண்டு, சிவபெருமானுக்கும் பானக நைவேத்தியம் உண்டு. 2 பேருக்கும் பிரதோஷ நேரம்ன்றது விசேஷம் இல்லையா. சிவபெருமானுக்கு பானகம் உண்டு. இது எல்லா ராமருக்கும் பானக நைவேத்தியம் பண்ணும், எல்லா சுவாமிக்கும் பானகம் பண்ணலாம். பானகம்லாம் அந்த காலத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த உணவெல்லாம் சாப்பிடும்போது ஜீரணத்துக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லது. பானகத்துல வந்து சுக்கு போட்டிருப்பாங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப நன்மை அப்படிங்கிறதுனால அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இங்க அர்த்தம். பானகம், பானகம் வந்து பாயசம் இல்லாம தனியா இந்த பானகம்ன்றது வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. அதான் இங்க புரிஞ்சுக்கணும். அதனால இந்த பானகம் அப்படிங்கிறத சேர்த்திருக்காங்க. ரம்பா பலம், பானகம், இதெல்லாம் நைவேத்திய வஸ்துக்கள் சரிங்களா. ரம்பா பலம் பானகம் ஷாக்கா நாமயுதம் ஜலம் ருச்சிகரம். ஷாக்கா பலவிதமான காய்கறிகள், பலவிதமான காய்கறிகளை நைவேத்தியத்துக்கு வைக்கிறோம். அதாவது பொரியல் வகைகள், கூட்டு அந்த மாதிரிலாம் வச்சுக்கணும். காய்களால் செய்யப்பட்ட, ஷாக்கான்றது காய்கறிங்கெல்லாம். அதனால ஷாக்கா நாமயுதம்ன்றது பலவிதமான காய்களால செய்யப்பட்ட பலவிதமான உணவு வகைகள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜலம் ருச்சிகரம்ன்றார். இது 2 விதமா எடுத்துக்கலாம். குடிக்கிற தண்ணீரும் சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு வைக்கிறோம். பஞ்ச பாத்திரத்துல வைக்கிறோம் பாருங்க, அந்த பாத்திரத்துல நைவேத்தியத்துக்கு வைக்கிறோம். இதுலயே ரொம்ப முக்கியம் என்னன்னா கற்பூரம் எல்லாம் போட்டுக்கணும். பச்சை கற்பூரம் எல்லாம், பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டு வச்சோம்னா இன்னும் ரொம்ப விசேஷமானது. அதனால இது தண்ணீரை சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு வைக்கிறோம். அதனால கற்பூர கண்டோஜ்வலம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம், பச்சை கற்பூரம் எல்லாம் போட்ட தண்ணீர் எல்லாம் நைவேத்தியத்துக்கு வைக்கிறோம். இன்னொன்னு என்னன்னா தீபாராதனையும் பண்றோம். தூபம் தீபம் நைவேத்தியம் முடிச்சு தீபாராதனையும் பண்றோம் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். அதனால கற்பூர கண்டோஜ்வலம், அப்புறம் தாம்பூலம் சமர்ப்பணம் பண்றோம். தாம்பூலம் மனசா மயா விரச்சிதம் பக்தியா பிரபோ ஸ்வீகுரு. ஹே பிரபோ, நிறைய சுவாமியை வந்து இந்த மாதிரிதான் கூப்பிடுறாங்க. ஒண்ணு பார்த்தோம்னாக்கா பசுபதி அப்படின்னு சொல்றாங்க, தயாநிதி பசுபதி அப்படிலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பிரபு, பிரபுன்னா தலைவன், ஆள்பவர், அரசன் அப்படிங்கிற அர்த்தம். பிரபு எல்லாவற்றையும் உடையவர் ஆக்சுவலா, அதனால பிரபு. அதனால பக்தியா பிரபு ஸ்வீகுரு, ஸ்வீகுருன்னா ஏற்றுக்கொள்வாயாக. கிருஹியதாம்னு ஒரு வார்த்தை, ஸ்வீகுருன்னு வார்த்தை. இதெல்லாம் நம்ம சமஸ்கிருதமே கத்துக்கலாம் இதெல்லாம் படிக்கும் பொழுதே. கிருஹியதாம்னாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஸ்வீகுரு அப்படின்னாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள்
அப்படிங்கிறதுதான். சுவாமி பக்தியோடு இதை நான் சமர்ப்பணம் பண்றேன், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்கிறோம். இப்போ தாம்பூலமும் சமர்ப்பணம் பண்றோம். இந்த இடத்துல தாம்பூலம்ன்றது வெத்தலை பாக்கு எல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்றதுல. ஏன்னா தாம்பூலம் தான் வந்து மரியாதைக்குரிய ஒரு வஸ்துவாக சொல்றாங்க. வெற்றிலை பாக்கெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அது மரியாதைக்குரியது அப்படிங்கிறது இங்க கருத்து. அதை சமர்ப்பணம் பண்றோம். இப்ப இந்த ஒரு பாடலுக்குள்ள சுவாமிக்கான எல்லா நிவேதியங்களும் வைத்து விட்டு அவற்றை எல்லாம் படைக்கும் போது கடைசியா கொடுக்க வேண்டியது என்னன்னா வெத்தலை பாக்கு தாம்பூலம் எல்லாம் கொடுக்கறது. இதுல தேங்காயும் உள்ளடக்கம். நேரடியா அதுல தேங்காய் எல்லாம் சொல்லல, தேங்காயும் சேர்த்து வைப்பாங்க. தேங்காய் உடைச்சி தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் அப்படிலாம் வச்சு நிவேதியம் பண்றாங்க இல்லைங்களா. பழம் தான் முதலே வாழைப்பழம் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த பழமெல்லாம் சேர்த்து மொத்தமா எல்லாம் வச்சு சுவாமிக்கு நிவேதியம் பண்றோம். அது இந்த இடத்துல அழகா சொல்றாரு. பக்தியா பிரபோ ஸ்வீ குரு. இதெல்லாம் என்னன்னா நம்மளுடைய மனசால பண்ணும்போது நிறைய பண்ண முடியும். வெளியில வச்சு பண்ணணும்னா இதுக்கெல்லாம் நிறைய சிரமங்கள் இருக்கு நமக்கு. நம்ம நினைச்ச சில சீசன்ல சில இதெல்லாம் கிடைக்காது, அப்படியே கிடைச்சாலும் விலை ஜாஸ்தியா இருக்கும். அது மட்டும் இல்ல, நல்ல தரமானதா எல்லாமே சுவாமிக்கு படைக்கும் போது மனசால படைக்கிறது அப்படின்னா ரொம்ப விசேஷமா பண்ணலாம் அப்படிங்கிறத இங்க புரிஞ்சுக்கணும். தாம்பூலம் மனசா மயா விரச்சிதம் பக்தியா பிரபோ ஸ்வீ குரு அப்படின்னு இந்த பாடல் முழுக்க முழுக்க நைவேத்திய சம்பந்தமானது. சௌவர்ணே நவரத்ன கண்ட ரச்சிதே பாத்ரே கிருதம் பாயசம் பக்ஷ்யம் பஞ்சவிதம் பயோததியுதம் ரம்பா பலம் பானகம் शाकानामयुतं जलं रुचिकरं कर्पूरकण्ठोज्ज्वलं ताम्बूलं मनसा मया विरचितं भक्त्या प्रभो स्वीकुरु. இந்த நைவேத்தியம் எல்லாம் சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ண பிற்பாடு ராஜ உபச்சாரம்னு சொல்லலாம். ராஜோபச்சாரம் அப்படின்னு நைவேத்தியம் சுவாமி சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஊஞ்சல்ல வச்சு அவருக்கு ஊஞ்சல்ல ஆட்டுவாங்க. இந்த தாம்பூலம் கொடுத்த பிற்பாடு அவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அவர் தாம்பூலம் சாப்பிட்டதை அந்த கண்ணாடி எடுத்து காட்டுவாங்க சுவாமிக்கு. அந்த நாக்கெல்லாம் செவந்திருக்கான்னு பாக்குற மாதிரி கண்ணாடி காட்டுறது, சாமரம் வீசுறது, இதெல்லாம் வந்து ராஜ உபச்சாரம்னு பேர். ஊஞ்சல் உட்கார வச்சு சத்திரம் சாமரம் இதெல்லாம் சமர்ப்பணம் பண்றது அப்படிங்கிறது ஒரு முறை. இதெல்லாம் இறைவனுக்கு உரியது. இறைவனுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அரசர்களுக்கு இந்த மாதிரிலாம் செய்வாங்க. நிறைய செல்வந்தர்களா இருக்காங்களோ இந்த மாதிரி செய்வாங்க. சுவாமிக்கும் மனிதர்களுக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கு, அதுக்குதான் சொல்ல வந்தது. அதனால இப்போ வந்து இந்த பூஜையில ராஜ உபச்சார பூஜை, ஷோடச உபச்சார பூஜையில இது ரெண்டா பிரிப்பாங்க. நைவேத்தியம் எல்லாம் முடிஞ்ச உடனே ராஜோபச்சாரம்னு தனியா வரும். இந்த ராஜோபச்சாரம் அப்படிங்கறதுல வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த சத்திரம் எல்லாம் வருது. இந்த பாடல்ல பார்க்கலாம். சத்திரம் சாமரயோர் யுகம் வியஜனகம் ச ஆதர்ஷகம் நிர்மலம் வீணாபீரி மிருதங்க காஹலகலா கீதம் ச நிருத்யம் ததா சாஷ்டாங்கம் பிரணதி ஸ்துதிர் பகுவிதா ஏதத் சமஸ்தம் மயா சங்கல்பேன சமர்ப்பிதம் தவ விபோ பூஜாம் கிருஹாண பிரபோ. இந்த பாடல்ல வந்து எல்லா விதமான கலைகள் சுவாமிக்கு அர்ப்பணம் செய்யறோம். கலைகளும் இதுல என்ன ஆச்சரியம்னா, நம்ம மனசால சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்றதுனால நம்மளேவும் பாடலாம். நமக்கு நிஜமா பாட தெரியாதுன்னு கூட மனசால பாடலாம். நம்மளே வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கலாம். அல்லது மிகச்சிறந்த கலைஞர்களா இருக்காங்களே, நல்லா பாடக்கூடியவங்களெல்லாம் மனசால கொண்டு வந்து அங்க உட்கார வச்சு பாட வைக்கலாம். அவங்க எல்லாம் பாடுற மாதிரி வாத்தியங்கள்லாம் வாசிக்கிற மாதிரி கற்பனையா பண்றது தானே. எல்லாவற்றிலும் சிறந்த இசை கலைஞர்களை, வீணையாகட்டும் அல்லது வயலின் ஆகட்டும் அல்லது புல்லாங்குழல் அல்லது நாதஸ்வரம் அல்லது மேளம், வேற என்னென்ன வாத்தியங்கள் இருக்கோ அதுக்கு சிறந்த கலைஞர்களையே மனசால கொண்டு வந்து அங்க உட்கார வச்சு சுவாமி முன்னாடி அவங்க எல்லாம் வாசிக்கிற மாதிரி பண்ணலாம். அல்லது நம்மளே கூட எல்லா வாத்தியங்களும் வாசிக்கிற மாதிரி பாவனையில பண்ணிக்கலாம். நம்முடைய பக்தி தான் இங்க ரொம்ப முக்கியம். சுவாமி முன்னாடி இதெல்லாம் சமர்ப்பணம் பண்ணா நமக்கு கலைகள் எல்லாம் வளரும் அப்படிங்கறதுதானே ஐதீகம். அதனால இது நம்முடைய வழிமுறை. நம்முடைய இந்து தர்மத்துல, சனாதன தர்மத்துல எல்லாமே சுவாமி முன்னாடிதான் சமர்ப்பணம் முதல்ல. அதனால இங்க ரொம்ப அழகா சொல்றாங்க. சத்திரம், சத்திரம்னா குடை. இதெல்லாம்
இறைவனுக்கும் தலைவராக அரசராக இருக்கிறவர்களுக்கும் அடையாள சின்னங்கள்னு சொல்லுவாங்க. அந்த 10 அடையாளங்கள் உண்டு அரசர்களுக்கெல்லாம். அது மாதிரி இறைவனுக்கு அந்த 10 உண்டு எப்பவுமே. அதுல 10ல என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த கிரீடம், குடை, அப்புறம் அந்த மாலை, அப்புறம் அவர்களுக்கான தேர், அதுக்கப்புறம் அவர்களுக்கான அந்த வாகனம், குதிரையோ யானையோ, எல்லாம் பட்டத்து யானை, பட்டத்து குதிரை, அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஒன்னொன்னு அவங்களோட அடையாளங்கள். ஒரு ஒரு ராஜாவுக்கும் இந்த மாதிரி இருக்கும், சுவாமிக்கு அந்த மாதிரி உண்டு. சுவாமிக்கு வந்து ரிஷப வாகனம் அப்படின்னு சொல்ற மாதிரிங்க. ரிஷப வாகனம்ன்றது அவருடைய அந்த அந்த வாகனம். அதேதான் கொடியிலையும் இருக்கும், கொடியும் உண்டு சுவாமிக்கு. சத்திரம்ன்றது குடை, ஒரு குடையின் கீழ் உலகத்தை ஆள்கின்றார் அப்படின்னு சொல்ற இல்லைங்களா இறைவனை. அதனால இந்த குடை அப்படிங்கிறதும் இந்த இடத்துல விசேஷமா சொல்லுவாங்க, சத்திரம். அது மட்டும் இல்ல, பொதுவா இது ஒரு மரியாதை. ராஜாவுக்கோ அல்லது அரசர்களுக்கோ தெய்வத்துக்கோ முக்கியமாக ஒரு குடை அப்படிங்கறது சமர்ப்பணம் பண்ணுவாங்க. அதுவும் இங்கெல்லாம் ரொம்ப திருப்பதிக்கு குடை சமர்ப்பணம் பண்றது அவ்வளவு விசேஷம் பெருமாளுக்கு. இங்கேருந்து யாத்திரையா கொண்டு போவாங்க, சென்னையில இருந்து திருப்பதி வரைக்கும் யாத்திரையா, குடை யாத்திரையா தனியா போகும், கொண்டுட்டு போய் சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுவோம். எல்லா கோவில்களுக்குமே சுவாமிக்குன்னு தனியா குடை உண்டு. ஏன்னா அவர் வாகனத்துல ஊர்வலமா வர்றாரு இல்லைங்களா, அதுல காலையில நேரத்துல வெயில் எல்லாம் படும், அல்லது சாயந்தர நேரத்துல கூட சுவாமி வரும்போது வெயில் படக்கூடாது, குடை எல்லாம் உண்டு அவருக்கு. அதனால சத்திரம், சத்திரம்ன்றதுக்கு வந்து குடை அப்படின்னு பேரு. சமஸ்கிருதத்துல சத்திரம்னு சொல்றாங்க. சாமரம், சாமரம்ன்றது அந்த கவரிமான்னு சொல்ற இல்லைங்களா, அந்த கவரிமானுடைய அந்த முடிகளால சாமரம்னு தயாரிப்பாங்க. சாமரம்ன்றது ஒரு விசிறில ஒரு வகை. அது வந்து ரொம்ப மென்மையான காற்றை தரும், குளுமையான காற்றை தரும், ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது அது. அந்த மயில் இறகுனாலையும் வீசுவாங்க, மயில் இறகுனாலையும் விசிறி உண்டு. அது இல்லாம பனை ஓலை விசிறிகளும் உண்டு. சுவாமிக்கு பனை ஓலை எல்லாம் கிடையாது, அவருக்கு சாமரம் தான். வெஜனகம் தனி. வெஜனகம்னா விசிறி. அந்த விசிறியில் தான் நான் இப்ப சொன்னேன் பாருங்க, அந்த விசிறியிலே பல வகையான விசிறிகள் இருக்கிறது. பனை ஓலை விசிறியும் உண்டு. அது இல்லாமல் ஒரு பெரிய அளவுல ஒரு விசிறி இருக்கும், அதெல்லாம் கேரளா எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி விசிறிகள் எல்லாம். அதெல்லாம் கூட சுவாமிக்கு விசிறுவாங்க. அதெல்லாம் வந்து அவருக்கு சாப்பிட்டதுனால வேர்க்கும் இல்லைங்களா, சுட சுட சாப்பிட்டு இருக்காரே, சாப்பிட்டதுனால வேர்க்குமே, அதனால அவருக்கு இதெல்லாம் விசிறி எல்லாம் விசிறி அந்த குடையெல்லாம் பிடிச்சு அந்த மரியாதை செய்யறது, இதெல்லாம் பாவனையினால பண்ணும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். சுவாமிக்கு இதெல்லாம் பண்றது வந்து அப்படியே மனசு அப்படியே ஈடுபடும் நமக்கு. நம்முடைய அந்த சுவாமியினுடைய அந்த மகிழ்ச்சி, அவர் சுவாமியினுடைய முகத்துல புன்னகை இருக்கிறதுல அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். இதெல்லாம் அவருக்கு சமர்ப்பணம். சிவலிங்கம்னா இங்க சிவலிங்கத்துல சுவாமியை பாவனை பண்ணி பார்க்கிறோம். சிவபெருமான் அதுல இருக்கிறார், அந்த சிவபெருமானுக்கு இதெல்லாம் சமர்ப்பணம் பண்றோம், அந்த பாவனை. அதனால இங்க சத்திரம், சாமரம், சாமரையோர் யுகம் அப்படின்றது, சாமரையோர் யுகம் அப்படின்றது 2 சாமரங்கள் 2 பக்கமும் விசிறணும். சத்திரம்ன்றது கொடை 1, ஆனா சாமரங்கள் 2 சாமரம், வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கம் நின்று விசிறுவாங்க. ஆனா யோர் யுகம்னு சொல்றது சாமரையோர் யுகம், சாமரையோஹோ அப்படிங்கிறது 2 சாமரங்கள் அப்படிங்கிறதுனால 2 பக்கமும் சாமரம் வீசுறாங்களாம், அந்த கொடை பிடிக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்க எல்லாருக்கும் உண்டுன்னும் போது ராமபிரானுக்கு சொல்றாங்க பாருங்க, அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண்கொடை கவிக்க, இருவரும் கவரி வீச, அப்படிலாம் பாடல்ல வருது பாருங்க. கம்பராமாயணத்தோட கடைசி பாடல சொல்லுவாங்க, பட்டாபிஷேகத்துக்கான பாடலாக. அதுல பாத்தீங்கன்னாக்கா அரியணை தாங்குபவர் அப்படின்றது என்னன்னாக்கா அவர் தான் அந்த இடத்துல ஒரு ஒரு பாதுகாவலராக இருக்கிறார் ஹனுமான். அது மட்டும் கிடையாது, அங்கதன் வந்து தளபதி போல உடைவாள் ஏந்தி நிற்கிறார். அப்புறம் இருவரும், பரதன் வெண்குடை கவிக்கன் போது பரதன் வந்து அந்த வெண்கொற்ற குடை, அதான் சத்திரம். அப்புறம் இருவரும் கவரி வீசன்னா இங்க என்ன புரிஞ்சுக்கணும், லக்ஷ்மணனும் சத்ருகனும் கவரி வீசுறாங்க, இருவரும் கவரி வீசன்றது. அதங்க சாமரையோர் யுகம், சாமரம் தான் அந்த இடத்துல கவரின்னு சொல்றாங்க. அந்த கவரிமான்னே சொல்ற இல்லைங்களா, அந்த கவரிமான்றது எதுக்குன்னாக்கா அந்த கவரின்னு அந்த விசிறதுக்கான அந்த இதுக்கான பேர். அதெல்லாம் சுவாமிக்கு விசிறுனா அவ்வளவு நல்லா இருக்கும். அதனால இந்த பாடல்ல சொல்லியிருக்கார், சத்திரம் சாமரையோர் யுகம் வியஜனகம் ச. வியஜனகம்ன்றது இந்த இடத்துல விசிறி, விசிறியை கொண்டு விசிறாங்க. இதுல என்ன ஒரு விசேஷம்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த காலத்துல சுவாமியினுடைய கோவில்கள்ல ஒரு அடையாளம் போல வச்சிருக்கிறாங்க. சின்னதா ஒரு உலோகத்தினால செஞ்ச ஒரு குடை இருக்கும் சின்னதா, அதை எடுத்து சுவாமி கிட்ட அப்படி காட்டிட்டு அப்படி வச்சிருவாங்க. சாமரம் மட்டும் ஓரளவுக்கு இருக்கும். சாமரம்ன்றது நிஜமாவே கவரிமானது இருக்காது, ஏதோ அந்த மாதிரி ஒண்ணு கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அதை எடுத்து அப்படியே சுவாமிக்கு 4 அப்படி கொஞ்சம் விசிறிட்டு அப்படி வச்சிருவாங்க. வியஜனகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா,
அந்த விசிறின்றது அதுவும் உலோகத்தினால செஞ்சு ஒரு விசிறி மாதிரி வச்சிருப்பாங்க. அதை எடுத்து அப்படி விசிற மாதிரி காட்டிட்டு வைப்பாங்க. ஆனா நிஜத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்ல சுவாமிக்கு பெரிய அளவுல காட்டி வைக்கணும், செய்யணும். அவர் கொஞ்ச நேரம் விசிறணும். நமக்கான பூஜைக்கான நேரமே கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாங்க. 1/2 மணி நேரத்துல பூஜை முடிக்கணும், அந்த மாதிரிலாம் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு டைம் வச்சிருப்பாங்க. அது சும்மா அப்படி காட்டிட்டு வச்சிருவாங்க. ஆனா நம்ம நிறைய நேரம் பண்ணணும். இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் திருப்பதியில பாத்தீங்கன்னா தெரியும், சுவாமியை கொண்டு வந்து வச்சுட்டு ஊஞ்சல் ஆட்டிட்டு அப்படி எல்லாம் பண்றாங்கல்ல. எல்லா கோயிலையும் அப்படி பண்ணணும்னு அர்த்தம். அதனால இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றாங்க, வியஜனகம் ச, வியஜனகம்ன்ற அந்த விசிறி எடுத்து வீசுறாங்க. அப்புறமா என்னன்னாக்கா ஆதர்ஷகம் நிர்மலம், நிர்மலம் ஆதர்ஷகம், தூய்மையான கண்ணாடி எடுத்து சுவாமி காட்டணுமா. அதுவும் கூட உலோகத்துல செஞ்சதான் எடுத்து சுவாமி காட்டுவாங்க கோவில்கள்ல. நிஜத்துல பாத்தீங்கன்னாக்கா நல்ல கண்ணாடி எடுத்து சுவாமி காட்டணும். அது எதுக்குன்னாக்கா அவர் இவ்வளவு நேரம் ஊஞ்சல்ல உட்கார வச்சு அவருக்கு சத்திரம் வச்சு கொடை பிடிச்சு சாமரெல்லாம் வீசி அப்புறமா விசிறினால விசிறி அவருடைய அந்த சூட்டெல்லாம் குறைச்சிட்டோம். உடம்புல வேர்வையெல்லாம் வந்தது இல்லையா, அந்த வேர்வையெல்லாம் போக்கிட்டோம். இப்ப என்ன ஆயிடுதுன்னா அவர் வெத்தலையும் ரொம்ப நேரமா மென்னு சாப்பிட்டுட்டு இருக்காரு இல்லையா, கண்ணாடியில காட்டும் போது வெத்தலையெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், வாய் செவர்ந்து இருக்குமா. இதெல்லாம் சுவாமி பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிடுவார். அப்படி ஒரு உபச்சாரம் பண்ணணும் அப்படிங்கறதா இங்க வழிமுறையா வச்சிருக்காங்க. சுவாமி பூஜையில இப்படி எல்லாம் இருக்கு, இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு தான் நமக்கு பெரியவங்க வகுத்து கொடுத்திருக்காங்க. அதனால வியஜனகம் ச ஆதர்ஷகம் நிர்மலம், தூய்மையான கண்ணாடி எடுத்து சுவாமிக்கு காட்டுறோம். அதுக்கப்புறமா அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாருன்னு இன்னும் இசை கச்சேரியை நடத்துறோம் இந்த இடத்துல. வீணா பேரி, பேரின்றது பேரிகைகள்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய வாத்தியங்கள், அதெல்லாம் தோல் வாத்தியங்கள். வீணான்றது தந்தி வாத்தியம், கம்பி வாத்தியம். பல விதமான வாத்தியங்கள் இருக்கு. தந்தி வாத்தியம்னு இருக்கு, அதே மாதிரி தோல் கருவிகள்னு சொல்லுவாங்க, தோல் வாத்தியங்கள்னு இருக்கிறது. அதுக்கப்புறமா காற்று கருவிகள்னு சொல்லுவாங்க, புல்லாங்குழல், அப்புறம் நாதஸ்வரம், இதெல்லாம் காற்று கருவிகள், இதெல்லாம் இருக்கிறது. பலவிதமான வாத்தியங்கள் இருக்கு இல்லையா, எல்லாம் சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணணும். வீணா பேரி மிருதங்கம், மிருதங்கம் வாசிக்கிறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் மிருதங்கம். அப்புறம் மேளமும் இருக்கிறது, மேளம் இதுல சொல்லல, அவ்வளவுதான். பேரிகை சொல்லிட்டதுல மேளத்தை சொல்லல, மேளம்லாம் நீங்களே சேர்த்துக்கணும், அவ்வளவுதான். மிருதங்க காஹல கலா அப்படின்னாக்கா இவைகள் எல்லாம் கலைகளோடு நல்லா இசையோடு சேர்ந்து அர்ப்பணம் பண்ணணும் சுவாமிக்கு. இதோடு சேர்ந்து நல்லா பாடக்கூடியவங்களை வச்சு பாட வைக்கணும். கீதம், இசை, இங்க கர்நாடக சங்கீதம் அல்லது ஹிந்துஸ்தானி இசை எல்லாம் சொல்றோமே, அதெல்லாம் கீதம். கீதத்தோடு நடனமும் சமர்ப்பணம் பண்ணணும் சுவாமிக்கு. இத்தனைக்கும் தனித்தனியா அதற்கான இசை கலைஞர்கள் இருக்கிறாங்க, நடன கலைஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க எல்லாருமே. அதெல்லாம் தனித்தனியா யார் யார் திறமை வாய்ந்தவங்களோ அவங்களெல்லாம் சுவாமி முன்னாடி ஆட வச்சு அவங்களெல்லாம் பாட வச்சு, அல்லது நடனம், இசை கச்சேரி எல்லாம் பண்ணலாம். அல்லது நம்மளே கூட இதெல்லாம் வாசிக்கிற மாதிரி பாவனையில பண்ணலாம். இந்த ஒரு படத்துல திருவிளையாடல்ல சிவாஜியே தான் எல்லாமே பண்ணுவார். அவரே தான் வீணை, அவரே தான் மிருதங்கம், அவரே தான் வாய்ப்பாட்டு, அவரே தான் புல்லாங்குழல், அவரே தான் பாட்டு, எல்லாம் சிவபெருமான் தானே. பாட்டும் நானே பாவமும் நானேன்னு பாடுறாரு. அந்த மாதிரி நம்மளே நம்ம திருப்திக்காக நம்ம சுவாமி முன்னாடி, ஆனா நல்லா மனசால பண்ணும்போது நல்லா பண்ணலாம். நமக்கு வெளியில பாட்டா பாடுறோம் இல்ல வேற ஏதாவது வாசிக்கணும்னு தான் வராது. மனசால பண்ணும்போது ரொம்ப நல்லா பண்ணலாம். அந்தந்த இசைக்கருவிகளை கொண்டு வாசிச்சு சந்தோஷப்படுத்தலாம் சுவாமியை. அதனால இத்தனையும் சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணணும். வீணா பேரி மிருதங்க காஹல கலா கீதம் ச நிருத்தியம் ததா, இவைகளெல்லாம் இவைகளோடு சமர்ப்பணம் பண்ற சுவாமி. கீதம் ச நிருத்தியம் ததா சாஷ்டாங்கம் பிரணதி ஸ்துதிர் பகுவிதா. இப்போ நிறைய ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி கடைசியில நமஸ்காரம் பண்ணணும். அதுக்காக இங்க சொல்றாரு, பலவிதமான ஸ்லோகங்கள் இருக்கிறது இல்லையா, நமக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் சுவாமி முன்னாடி சமர்ப்பணம் பண்ணணும். 4000 திவ்ய பிரபந்தம் பெருமாளுக்கு இருக்கு, சிவபெருமானுக்கு தேவாரம் இருக்கிறது, திருவாச்சகம் இருக்கிறது, இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கிறது. எல்லா சுவாமிக்குமே நிறைய பாடல்களை எல்லா மொழிகளையும் பாடி வச்சுட்டு போயிருக்காங்க பெரியவங்க. ஸ்லோகங்களும் நிறைய இருக்கிறது. அதனால இதுல என்ன ஸ்லோகம் சொல்ல முடியுது, எல்லா ஸ்லோகங்களையும் சொல்லலாம். சொல்றாரு, நிருத்தியம் ததா சாஷ்டாங்கம் பிரணதி ஸ்துதிஹி. ஸ்துதின்னா ஸ்தோத்திர பாடல்கள். பிரணதி ஸ்துதிஹின்னாக்கா வணங்குவதற்கான ஸ்தோத்திர பாடல்கள்.
சாஷ்டாங்கம்ன்றது நமஸ்காரம் பண்றதுக்கானது இப்ப முதல்ல கொண்டு வந்து வச்சுட்டாரு. நமஸ்காரம் பின்னாடிதான் பண்றோம். ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் நமஸ்காரம் பண்றோம். பிரணதி ஸ்துதிர் பகுவிதா அப்படின்னாக்கா நமஸ்காரம் பண்ணி பாடல்கள் எல்லாம் பாடிட்டு திரும்ப ஒரு நமஸ்காரம் பண்றோம். இல்ல முதல்லயே பாடல்கள் எல்லாம் பாடிட்டு அப்புறம் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றோம். 8 அங்கங்களும் படுபடி விழுந்து வணங்கி நமஸ்காரம் பண்றோம். 2 கைகள், நெற்றி, அப்புறம் 2 தோள்கள், அப்புறம் மார்பு, 2 முட்டி, கால் முட்டி, அப்புறம் 2 பாதம் எல்லாம் சேர்ந்து 8 வரும் கணக்கு. 8 அங்கங்களும் படும்படி விழுந்து நமஸ்காரம் பண்ற சாஷ்டாங்கம். ஸ்துதிஹி பகுவிதா, பிரணதி ஸ்துதிஹி பகுவிதா, நிறைய விதமான ஸ்லோகங்கள் எல்லாம் பாடிட்டு இதெல்லாம் சமர்ப்பணம் பண்ற சுவாமி கிட்ட. சாஷ்டாங்கம் பிரணதி ஸ்துதிர் பகுவிதா ஹேதத் சமஸ்தம் மயா. ஹி ஏதத், இவைகள் எல்லாம் அப்படின்னு அர்த்தம். ஏத்தத்னா இவைகள் அனைத்துமே, இவைகள் அனைத்தையும் நான் சமர்ப்பணம் பண்றேன். ஏதத் சமஸ்தம் மயா சங்கல்பேன சமர்ப்பிதம். சங்கல்பத்தினாலதான் எல்லாத்தையும் கொடுக்குறோம். சங்கல்பம்னா நிஜத்துல இங்க எதுவும் இல்லை, கண்ண மூடி பாவனைனால பண்றோம். சங்கல்பேன சமர்ப்பிதம் தவ விபோ. தவன்னா உங்களுக்கு, விபோன்னா இங்க சுவாமியினுடைய பலவிதமான, இங்க எல்லா சுவாமியினுடைய பேர்லாம் பாருங்களேன் பொதுவான பேரை வச்சிருப்பாங்க. சிவகான்னு சொல்றது, சங்கரகான்னு சொல்றது, அந்த மாதிரி இல்லாம பொதுவான பெயர்களா. அந்த மாதிரி பொதுவான பேர் என்ன? பிரபு, விபு, அதுக்கு முன்னாடி பசுபதி, அந்த மாதிரிலாம் சொல்றாங்களா, தயாநிதி, அந்த மாதிரிதான் பேர்லாம் வைக்கிறாங்க. இந்த பாடல்லே வந்து என்ன ஆத்ம பூஜையா பண்றதுனால, மானச பூஜையா பண்றதுனால இந்த மாதிரிதான் வச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா பரமேஸ்வரன் அல்லது சிவபெருமான் அல்லது நடராஜர் அந்த மாதிரி பேர்லாம் இல்லை. அந்த மாதிரிலாம் கொண்டு வரல, அழகா இப்படி கொண்டு வந்திருக்காரு. வியாபித்து இருக்கிறதுனால விபுன்னு பேரு. இந்த பேருக்கெல்லாம் காரணம் இருக்கு இல்லையா? வியாபகத்வாத் விபுகு, எங்கும் வியாபித்து இருக்கிறார், எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறதுனால அவருக்கு விபுன்னு பேர். எல்லாவரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சு ஆட்சி செய்யறதுனால அவருக்கு பிரபுன்னு பேரு. அதனால பிரபு, விபு, உயிர்களின் தலைவன்றதுனால பசுபதி, கருணையோடு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுனால தயாநிதி, அப்படிலாம் பேர் இருக்கிறது இங்க. அதனால இங்க சங்கல்பேன சமர்ப்பிதம் தவ விபோ பூஜாம் கிருஹாண பிரபோ, இதெல்லாம் தான் பூஜையினுடைய முக்கியமான அங்கங்கள். அதனால இந்த இடத்துல தான் பூஜைன்னு கொண்டு வர்றார். பூஜா கிருஹாண பிரபோ, இந்த பூஜையை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபுவேன்னு சொல்றார். திரும்பவும் சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்றார். எவ்வளவு அழகான பாடல் பாருங்க. இது வந்து நிஜமாவே நீங்க மனசால பண்ணும்பொழுது ரசிச்சு பண்ணலாம். இந்த நைவேத்தியம் பண்றதாகட்டும் அல்லது இந்த ராஜ உபசார பூஜைகளாகட்டும் நல்லா ரசிச்சு உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கலை திறமைகள் இருக்கோ அத்தனையும் சமர்ப்பணம் பண்ணலாம் எல்லாத்தையுமே. அதனால ரொம்ப அழகான பாடல் இதுவும். சத்திரம் சாமரையோர் யுகம் வியஜனகம் ச ஆதர்ஷகம் நிர்மலம் வீணாபேரி மிருதங்க காஹல கலா கீதம் ச நிருத்யம் ததா சாஷ்டாங்கம் பிரணதி ஸ்துதிர் பகுவிதா ஹேதத் சமஸ்தம் மயா சங்கல்பேன சமர்ப்பிதம் தவ விபோ பூஜாம் கிருஹாண பிரபோ. இப்ப இந்த பூஜை முடிச்ச பிற்பாடு இந்த அடுத்த பாடல் ரொம்ப முக்கியமான பாடலாக கருதப்படுகிறது. ஏன்னா மானச பூஜையில இந்த பகுதி ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கு. நம்முடைய தினசரி வாழ்க்கையை சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்றோம், நம்முடைய வாழ்க்கையை சுவாமிக்கு அர்ப்பணம் பண்றோம். கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் பூஜை பண்ணோம் மனசால, இப்ப நம்முடைய வாழ்வையே சுவாமிக்கு அர்ப்பணம் பண்றோம். அதனால எப்படி இந்த பாடல் அமைஞ்சிருக்குன்றத பாருங்க. ஆத்மாத்வம் கிரிஜாமதிஹி சஹசராஹ பிராணாஹ ஷரீரம் கிருஹம் பூஜா தே விஷயோ பபோக ரச்சனா நித்ரா சமாதி ஸ்திதிஹி சஞ்சார பதயோர் பிரதக்ஷிண விதிஹி ஸ்தோத்ராணி சர்வாகிரோஹோ யத் யத் கர்ம கரோமி தத்ததகிலம் சம்போ தவ ஆராதனம். பூஜைக்குள்ள ஒரு பூஜை, இந்த ஒரு பாடலுக்குள்ள எல்லாமே அடக்கிடுறாரு. இது என்ன ஒரு விசேஷம்னா, இது வரைக்கும் பண்ணதெல்லாம் மனசால பண்ணோம், மனசால பண்ணதுலயும் ஆனா வெளியில பண்ற பூஜை எல்லாம் மனசால பண்ணோம். வெளியில என்னென்னலாம் பண்றோமோ அபிஷேகம், அலங்காரம், அதுக்கப்புறம் தூபம், தீபம், நைவேத்தியம், கலைகள் எல்லாம் சமர்ப்பணம் பண்றதெல்லாம் வெளியிலயும் பண்றோமே. வெளியில பண்றதெல்லாம் அப்படியே மனசால அப்படியே சுவாமிக்கு பண்ணும். ஆனா இந்த ஒரு பாடல் என்னன்னா, நமக்கு உள்ளுக்குள்ள நடக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றையுமே சுவாமிக்கு அர்ப்பணமாக கொண்டு வர்றார். எப்படி கொண்டு வர்றாருன்னு பாருங்க. ஆத்மாத்வம், இது வந்து சுவாமி கிட்ட ஒரு பிரார்த்தனை.
ஏன்னா ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி நமஸ்காரம் பண்ண இல்லைங்களா, சாஷ்டாங்க நமஸ்காரம். நமஸ்காரம் பண்ண பிற்பாடு ஒரு பிரார்த்தனை சுவாமி கிட்ட வைக்கணும். நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்கணும். அந்த மாதிரி இந்த பிரார்த்தனையாக இங்க எப்படி வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சுவாமி கிட்ட தெரிவிக்கிறார் இந்த உண்மையை, அதாவது சுவாமியை பற்றின இந்த உண்மையை தெரிவிக்கிறார் அவர்கிட்டயே. என்னன்னாக்கா, நீதான் என்னுடைய உயிர்னு சொல்றார். ஆத்மா துவம், என்னுடைய ஆத்மா நீங்க புரிஞ்சுக்கணும். அவரவர்கள் சொல்லும் போது என்னுடைய உயிர் அல்லது என்னுடைய ஆத்மான்றது நீங்க தான். ஆத்மலிங்கம்னு தானே ஆரம்பிச்சார் முதல்ல. ஆராதயாமி மணிசன்னிபம் ஆத்மலிங்கம். அதனால ஆத்மாத்வம், நீங்க தான் என்னுடைய ஆத்மா. ஆத்மான்றது எது ஒண்ணு நமக்குள்ள அழியாமல் இருக்கிறதோ, எல்லா காலத்திலும் மாறாமல் அழியாமல் இருக்கிறதோ அதுதான் ஆத்மா. அதுக்கு தோற்றம் மறைவெல்லாம் கிடையாது, தேய்வெல்லாம் கிடையாது, அழிவெல்லாம் கிடையாது. அது ஆத்மா பத்தி கீதையில சொல்லியிருக்கிறதெல்லாம் நினைச்சு பார்த்துக்குங்க. அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோ சோஷேவச்ச நித்ய சர்வகதஸ்தானு அச்சலோயம் சனாதனஹ அவ்யக்தோயம் அச்சிந்தியோயம் அவிகாரியோயம் உச்சதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானுஷோச்சித்தும் அர்ஹசி அப்படின்லாம் அந்த பாடல்கள்ல வந்திருக்கும். அதுல முதல்ல சொல்லிருக்கும், நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகஹ நச்சைனம் கிளேதயந்த்யாபஹ நசோஷயதி மாருதஹ. அந்த பாடல்கள்ல சொல்லியிருக்கிறதெல்லாம் ஆத்ம தத்துவத்தை பற்றிய விளக்கங்கள் தான். அதை கத்தியால வெட்ட முடியாதுன்னா பஞ்சபூதத்தினாலே ஒன்றும் பண்ண முடியாதுன்றது. அது அப்படிப்பட்ட அந்த ஆத்மான்றது நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதுதான். சனாதனமானது, என்றும் உள்ளது அப்படின்லாம் சொல்றாங்களா. அவ்யக்தோயம், இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, சிந்தனைக்கு எட்டாதது அப்படின்லாம் சொல்ல. அச்சிந்தியோயம், அவிகாரியோயம், மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆனா நமக்குள்ள இருக்கு, எல்லாவற்றையும் சாட்சியா இருக்கிறது. அது சாட்சினாக்கா வெறும் பார்க்கறதுன்னு நினைக்காதீங்க. அது பார்வைன்றதும் ஒண்ணு இல்லை, அனைத்துக்கும் மூல காரணமா இருக்கிறது தான் ஆதி மூலம் எல்லாம் சொல்றாங்களே. அது மாதிரி ஆதி பீஜாயன்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க, ஆதி மூலம் சொல்றாங்க. அது உள்ளுக்குள்ள அது இருக்கிறதுனாலதான் எல்லாம் நடக்கிறது. ஆனா அது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது. அப்படிப்பட்ட சதாசிவம்னு சொல்லுவாங்க அவரை, சதாசிவம், அந்த ஆத்ம தத்துவம். அதனால இங்க சொல்றார் ஆத்மாத்வம் கிரிஜா மதிஹி. நமக்கு இந்த இடத்துல நம்முடைய புத்தியாக விளங்குபவள் பார்வதி தேவி. கிரிஜா மலைமகள், மலைமகள்ன்றதான் கிரிஜா. கிரிஜா மதி அப்படின்னாக்கா இந்த இடத்துல புத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உயிரும் அதுக்கப்புறம் புத்தியும் எல்லாம் சேர்ந்துதான் வாழ்க்கை. நமக்கு உயிர் மட்டும் இருந்து நமக்கு புத்திலாம் இல்லைன்னாக்கா உணர்வற்ற நிலையில இருப்போம். நம்ம கோமா ஸ்டேஜில் இருக்க மாதிரி உயிர் மட்டும் இருக்கும், உணர்வு இருக்காது அந்த மாதிரிலாம். ஆனா அதோடு சேர்ந்து அந்த புத்தி மனசு எல்லாம் வேலை செய்துன்னும் பொழுது அப்பதான் வாழ்க்கைன்றது நடக்கிறது. அப்போ இயங்கு சக்தியாக இருக்கிறதுன்றது பார்வதி தேவி, கிரிஜா. சரிங்களா? இயங்கு சக்திக்கு மூல காரணமான ஆற்றலாக இருப்பது, சுத்தமான பியூரா எனர்ஜியா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சிவபெருமான். அந்த எனர்ஜியை கொண்டுதான் இயங்குகிறாள் பார்வதி தேவி. அதனால சக்தி, சிவத்திலிருந்து சக்தி வெளிப்படுகிறது. அதனால பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி முழுமையான ஆற்றல் வடிவமாக சிவபெருமான் இருக்கிறார். அது செயல்படாத தன்மையில இருக்கு. அது செயல்படும் பொழுது பார்வதியாக இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிறாங்க பார்வதி பரமேஸ்வரன். அதான் இந்த பாடல சொல்ற. நமக்குள்ளேயே அந்த பாவனையினால வணங்குறோம். ஆத்மாத்வம் கிரிஜா மதிஹி, என்னுடைய புத்தி அப்படிங்கிறதே பார்வதி தேவி, உமாதேவி அல்லது கிரிஜா, நீங்க எப்படி வேணாலும் அம்பாளை சொல்லலாம். பராசக்தி, ஆதி பராசக்தி. ஆத்மாத்வம் கிரிஜாமதிஹி சஹச்சராஹா பிராணாஹா. நமக்குள்ளுக்குள்ள பிராணசக்திகள் எல்லாம் இருக்கிறது இல்லைங்களா. பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன், அந்த மாதிரிலாம் சொல்றேன் பாருங்க. பஞ்ச பிராணங்கள், அதோட உப பிராணங்கள் 5 இருக்கிறது. இதெல்லாம் தான் நம்முடைய உடலுக்குள்ள இயக்கங்களுக்கெல்லாம் காரணம். எல்லாமே உடம்புக்குள்ள இயங்கிறது. அந்த பசிக்கிறது, தாகம் எடுக்கிறது, அப்புறம் கொட்டாவி விடுறது, கண்ணை மூடி திறக்கிறது, அதே மாதிரி எல்லாமே உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா இயக்கங்களுமே உடம்பு நல்லா செயல்படுறதுக்கெல்லாம் இந்த 10 பிராணனும் காரணமா இருக்கு. முக்கியமான பிராணன்கள் 5, அதோடு துணை செய்யக்கூடிய பிராணன்கள் 5 மொத்தம். இதை இங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னாக்கா, சிவபெருமானோட எப்பவுமே சிவகணங்கள் இருக்கும். சிவகணம்னு சொன்னாலும் சரி, பூதகணம்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே இருக்கும் அவர்கிட்ட. பூதகணங்களும் இருக்கும் நிறைய, சிவகணங்களும் நிறைய இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் உடன் சுவாமியோடவே இருக்கக்கூடியது. அதெல்லாம்
அதனாலதான் சகச்சராகான்னு சொல்றார். சகன்னா உடன், சரதின்னா சஞ்சரிக்கிறது. சுவாமி எங்க போனாலும் கூடவே போவாங்க இவங்க எல்லாருமே. சிவகணங்கள் எல்லாம் கூடவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பூதகணங்களும் இருக்கும். அதனால இந்த கணங்கள்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டம் இது எல்லாத்தையும் தான் இந்த இடத்துல பிராணனாக சொல்லியிருக்காரு. சகச்சராகா பிராணாகா. அடுத்தது என்னன்னா ஷரீரம் கிரகம். இந்த உடம்புதான் நீங்கள் வசிப்பதற்கான வீடு. இப்போ சுவாமிய நம்ம புராணங்கள் எல்லாம் எப்படி பார்க்கிறோம்? திருக்கைலாயத்துல வீட்டு இருக்கிறார். பார்வதி பரமேஸ்வரராக 2 பேரும் சேர்ந்து அப்படி அமர்ந்திருக்கிறாங்க. அது பனிமலை இல்லையா, நிறைய பனி மூடி அந்த பெரிய அந்த மலையில, அதுல கைலாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலையில முழுக்க முழுக்க சுத்தீவிர ஹிமாலயாஸ், அதுல நடுவுல கைலாஷ். அதுல பாத்தீங்கன்னா பார்வதி பரமேஸ்வரன் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களை சுத்தி இவர பூதகணங்கள் சிவகணங்கள் எல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் சிவலோகம். சிவலோகத்துல சிவகணங்கள் எல்லாம் இருக்கிறது, பூதகணங்கள் எல்லாம் இருக்கிறது, அப்படி நிறைய இருக்கிறது இல்லைங்களா. இதுதானே நமக்கு புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க. அத்தனையுமே அண்டத்துல இருக்கிறதெல்லாம் பிண்டத்துல இருக்கிறது நீங்க கொண்டு வராங்க. அத்தனையுமே நம்முடைய சரீரத்திலையும் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லிட்டு வராங்க. இப்ப அங்க இருக்கிற நம்ம சிவபெருமானி புராணத்துல இமயமலையில கைலாசத்துல அதுல அப்படி உட்கார்ந்து இருக்காருன்னா அது நம்ம மனசுக்குள்ள கொண்டு வந்துடும். நமக்குள்ளுக்குள்ள ஆத்மாவா இருக்கிறது சிவபெருமான் தான். அங்க பார்வதி தேவி இருக்காங்க, அவங்கதான் நம்முடைய புத்தியா இருக்கிறாங்க அப்படின்னால. அதனால அந்த சிவகணங்கள் எல்லாம் நம்முடைய பிராண சக்திகள். அந்த திருக்கைலாயம் அவரோட வீடுன்னு எடுத்துக்கிட்டாக்கா, இங்க நம்முடைய உடல் தான் அவருடைய வீடு. இங்க எல்லாமே இருக்கிறது, அங்க இருக்கிறதெல்லாம் இங்க இருக்குன்னு அர்த்தம். அதுதான் உங்களுக்கு என்ன, பார்வதி தேவி வேணும், பூதகணங்கள் எல்லாம் இருக்கணும், சிவகணங்கள் எல்லாம் இருக்கணும், அதெல்லாம் இருக்கணும் இல்லையா. எனக்குள்ள எல்லாம் இருக்கு பாருங்க, அதனால நீங்க இங்க இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை. இதுல ரொம்ப விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி பாவனைனால நமக்குள்ள அந்த சுவாமி ஆவாகனம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு நினைப்பே நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்யும். தவறுகள் எல்லாத்தையும் தவிர்த்துடுவோம். நம்ம கிட்ட பாவம் எல்லாம் இருக்காது, பாவம் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும், எல்லா விதமான நன்மைகளும் இருக்கும். அதனாலதான் இங்க ரொம்ப ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த உடம்பு சிவபெருமான் வாழக்கூடிய இடம் தானே திருமூலர் எல்லாம் சொல்றாரு. உள்ளம் பெரும் கோவில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளா மணி விளக்கேன்வர். அது பல பாடல்கள் வேறு வேறு விதமா சொல்லியிருப்பார். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுள்ளே உருப்பொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்னொரு பாடல்ல சொல்லும் போது இந்த தேகத்தை சொல்லும் போது இந்த தேகத்துக்குள்ள சுவாமி இருக்கார் அப்படின்னு தான் கொண்டு வர்றார் ஒரு பாடல்லையுமே. அதனால இந்த கருத்தை எல்லாத்தையும் உள்ளடக்கி இதுல சொல்றார். ஆத்மாத்வம் கிரிஜாமதிஹி சஹச்சராஹா பிராணாஹா ஷரீரம் கிரகம். இந்த உடல் தான் உங்களுடைய வீடு, இந்த உடலை நீங்கள் வசிக்கக்கூடிய வீடு. இது நிறைய நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. இறைவன் உள்ளுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா இந்த உடல் தான் வீடா இருக்கும், அவ்வளவுதான். ஜீவன் வாழறதுக்கான வீடுன்னு இந்த உடலை சொல்றோம். அந்த ஜீவனுக்கும் மூல காரணமான ஒரு இறைவன். அதனால இறைவனுக்கும் இந்த இடத்துல உள்ளுக்குள்ள வாழறார், அந்தர்யாமியா இருக்கிறார் சுவாமி. அதனால இந்த சரீரம் கிரகம், இந்த உடல் தான் அவருக்கான வாழ்விடம். இது தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்லாம் சொல்லுவாங்க, தூய தமிழ்ல சொல்லுவாங்க. இதெல்லாம் மாணிக்க வாசகர் பாடி இருக்கிறார். அதனால தென்னாடுடைய சிவனையே போற்றினாக்கா, ஏற்கனவே அவர் கைலாயத்துல இருக்கார், ஆனா தென்னாடு அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானதா இருக்கும், பிடிச்சதா இருக்கு. இங்க மாப்பிள்ளைய வந்திருக்கார், மீனாட்சியை கல்யாணம் பண்ணியிருக்கார். தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அதே மாதிரியே நமக்குள்ளே இறைவன் இருக்கிறார், அண்டச்சராச்சரம் முழுவதும் நீக்கமர நிறைஞ்சிருக்கார். நமக்குள்ள இருக்கும்போது அவருக்கு ஆத்மான்னு பேரு, எங்கும் நிறைஞ்சிருக்கும் போது அவருக்கு சிவபெருமான்னு பேர். அந்த மாதிரி வச்சுக்கணும். அதனால இங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். சஹச்சராஹா பிராணாஹா ஷரீரம் கிரகம் பூஜாதே விஷய உபபோக ரச்சனாஹா. எவ்வளோ முக்கியமான கருத்து சொல்றாங்க பாருங்க. அங்க வெளியில பூஜைன்னு ஒண்ணு பண்ண இல்லைங்களா, பூஜா கிரகான பிரபுன்னு போன பாட்டுல முடிச்சார். அது என்னது, எல்லா விதமான வெளியில பண்ற பூஜைகள் எல்லாம் சொல்லி கடைசியில நைவேத்தியம் எல்லாம் முடிச்சு ராஜ உபச்சாரம் எல்லாம் முடிச்சுதான் இதெல்லாம் பூஜை, இதெல்லாம் ஏத்துக்குங்கன்னு சொன்னார். இப்ப இதுல எப்படி சொல்லிட்டார் பாருங்க. உங்களுக்கான பூஜை தே பூஜா, தேனா உங்களுக்கான பூஜை, தே பூஜா விஷய உபபோக ரச்சனாகா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய இந்திரியங்களால் நான் என்னென்னலாம் அனுபவிக்கிறேனோ அதெல்லாம் உங்களுக்கான பூஜையா நினைச்சுக்கோன்றார். இதுதான் பாவனைன்றது. பாவனை என்னன்னாக்கா, நான் என்னெல்லாம் பாக்குறனோ அதெல்லாம் உங்களுக்கு கண்கள் மூலமா செய்யற பூஜை.
என்னெல்லாம் கேட்கறனோ அது காதுகள் மூலமாக செய்யற பூஜை, என்னெல்லாம் வாசனைகளை முகர்கிறேனோ அதெல்லாம் மூக்குனால நான் உங்களுக்கு செய்யற பூஜை, எதெல்லாம் சுவைக்கிறேனோ அதெல்லாம் நாக்குனால நான் செய்யற பூஜை, பேசுறது எல்லாமும் அதுவும் பூஜை தான். நாக்குக்கு 2 வேலை இருக்கு, சாப்பிடுறது பேசுறதுன்னு. அதெல்லாம் அதற்கான பூஜை. தோலால மென்மையானது கடினமானதெல்லாம் தொட்டு தெரிஞ்சுக்கலாம், அல்லது வெப்பம் குளிர்ச்சி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் என்னென்ன செஞ்சாலும் அதெல்லாம் உங்களுக்கு தோலால செய்யற பூஜை. 5 இந்திரியங்களாலையும் நான் இந்த உலகத்துல என்னென்ன அனுபவிச்சாலும் அத்தனையுமே அது உங்களுக்கான பூஜை. எப்படி அது உங்களுக்கான பூஜை ஆகும் அப்படின்னு கேட்டா, அவர் உள்ளுக்குள்ள இருக்கிறார், ஆத்மாவா இருக்கிறார். அவரோட கூட பிராணன்கள் எல்லாம் இருக்கிறது, பூதகணங்களாக அல்ல சிவகணங்களாக. பார்வதி தேவி புத்தியா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் நமக்குள்ள இருக்கிறாங்க. அப்போ இதை கொண்டுதானே இந்த உலகத்துல நம்ம வாழறோம். அந்த உயிர் சக்தியாகிய ஆத்மா, அந்த புத்தியாகிய பார்வதி தேவி, பிராணசக்திகளாகிய இருக்க அந்த சிவகணங்கள், இந்த உடம்பு தான் அவருக்கான வீடுன்ட்டோம். இதெல்லாம் வச்சுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப இதெல்லாம் அவரோடதும் சொல்லிட்டோம். ஆனா நம்ம தான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நம்ம தான் இதை பயன்படுத்திட்டு இருக்கோம். சில டைம்ல சொல்லுவாங்கல்ல, வீடு அவரோடதுக்கு நமக்கு குத்தகைக்கு விட்டுருக்காங்கன்னு. குத்தகைக்கு விட்டுருப்பாங்க எத்தனையோ 30 வருஷமோ 99 வருஷமோ ஏதோ, அது வரைக்கும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுவாமி நமக்கு இதெல்லாம் குத்தகை கொடுத்துருக்க மாதிரி நினைச்சுக்கோங்களேன். அது மாதிரி நம்ம எல்லாம் இந்த வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, இதெல்லாம் அவரோடது, ஆனா நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, இதன் மூலமாக எதையாவது ஒரு அனுபவம்னு எனக்கு ஒண்ணு கிடைச்சதுன்னா அது உன்னோட அருள் தான். அது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும். கெட்ட அனுபவங்கள் கூட அது என்னவோ அதெல்லாம் சிலதெல்லாம் பட்டுதான் திருந்துறோம்னா அடிபட்டுதான் அனுபவப்பட்டுதான் திருந்துரும், அவ்வளவுதான். அதனால இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பம் வரைக்கும் ஆசை இருக்கும், அனுபவிப்போம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் வந்த பிற்பாடு அந்த ஆசையெல்லாம் நம்மளை விட்டு போயிடும், அது எல்லாத்தையும் விட்டு விலகி வந்துடும். அதனால இந்த சுவாமி கிட்ட இப்படி பிரார்த்தனை பண்ணா சீக்கிரமா நம்முடைய ஆசைகள் எல்லாம் தீர்ந்துடும், ஆசைகள் எல்லாம் அழிஞ்சிடும், ஆசைகள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கிடும், பற்றுதல்கள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கிடும். ஏன்னாக்கா இந்த பாடல் அப்படி பிரார்த்தனை வச்சிருக்கார். நான் எதெல்லாம் அனுபவிக்கின்றனோ, பூஜாதே விஷய உபபோக ரச்சனாக. விஷயம்னா தெரியுது இல்லையா, விஷய பொருட்கள் அப்படின்னா இந்திரியங்களால் வெளி உலகத்துல அனுபவிக்கிறதெல்லாம் விஷய பொருட்கள், சரிங்களா? அதை அனுபவிக்கும் போது அந்த அனுபவத்துக்கு தான் போகம்னு பேரு. கண்களை மூடி மனதையும் இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி உள்முகமாக இறைவனை நினைக்கும் போது அதுக்கு யோகம்னு பேரு. கண்களை திறந்து இந்திரியங்கள் மூலமாக, மனதின் மூலமாக, மனம் இந்திரியங்கள் மூலமாக செயல்பட்டு வெளி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அனுபவிக்கும் பொழுது அதற்கு போகம்னு பேரு. அதனால பூஜாதே விஷய உபபோக ரச்சனாக அப்படிங்கிறது என்னன்னாக்கா, விஷய உபபோக ரச்சனாக வெளி உலகத்துல அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான இந்திரிய விஷயங்கள், இந்திரிய அனுபவங்கள் எல்லாம் உனக்கு செய்கின்ற பூஜையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இதான் அந்த பாவனை. இப்ப என்ன ஆயிடும், இந்த பாவனை வந்துருச்சுன்னா கண்களால கெட்டதை பார்க்க தோணாது, நம்ம மனசே உறுத்தும். ராமகிருஷ்ண பரமசரோட கதையில இதை சொல்லுவாங்க. அவருக்கு நிறைய பக்தர்கள் இருக்காங்களே, அதுல ஒரு பக்தர் அவருடைய பேரை மறந்துட்டேன், மகேந்திரநாத்தோ இன்னொரு பேரு. அவர் நாடக நடிகர் மட்டும் இல்லை, அவர் கதை வசனமெல்லாம் எழுதி நடிக்கிறவர், நாடகம் இயற்றுபவர். நிறைய நாடகங்கள் எல்லாம் நல்லா இயற்றி அதுல நடிக்கவும் செஞ்சிருக்காரு. அந்த மாதிரி ரொம்ப புகழ் பெற்றவர் அவர். அவருக்கு ஒரு சில கெட்ட பழக்கங்கள் எல்லாம் இருந்தது, சிகரெட் பிடிக்கிறது, மது அருந்தது, அந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் எல்லாம் இருந்தது. ஏதோ இறைவனோட அனுகிரகமோ முன்னாடி செஞ்ச புண்ணியத்தினோட பலனோ என்னவோ தெரியாது, ஒரு காலகட்டத்துல அவர் ராமகிருஷ்ண பரமசரோட பக்தர் ஆயிட்டார். அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பக்தராக சிஷ்யராக தன்னை பாவனையில் வச்சுட்டு அவர்கிட்ட ரொம்ப வருத்தத்தோடு சொல்றாரு, இதெல்லாம் விட்டுறணும்னு தான் பாக்குறேன், என்னால விட முடிய மாட்டேங்கிறது, இந்த மது சிகரெட் இதெல்லாம் என்னால விட முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாரு. அதான் அதுக்கு அடிக்ட் ஆயிட்டோம்னு வச்சுங்களேன், அதுக்கு அடிமை ஆயிட்டோம்னா அது அவ்வளவு சுலபத்துல விட முடியாது. இப்ப அவர் என்ன சொல்றாரு ராமகிருஷ்ண பரமசர், ஒண்ணு பண்ணு, இனிமேல்ட்டு நீ எப்போ சிகரெட் பிடிக்கிற இல்ல மது என்ன செஞ்சாலும் எனக்காக ஒண்ணு எடுத்து வச்சுட்டு செய், ஒரு கிளாஸ்ல எனக்கும் வச்சுட்டு நீ குடி, எனக்கும் சிகரெட் வச்சுட்டு நீ சாப்பிடு, அந்த மாதிரிலாம் பண்ணு அப்படின்ட்டாரு. இவருக்கு அது ரொம்ப சங்கடமா இருந்தாலும் சரின்னு ஒத்துட்டு அந்த மாதிரி செய்யணும்னு பார்த்தா இவருக்கே மனசாட்சி உறுத்துது, அவருக்கு போய் நான் இதை கொடுக்கறதா, என்னோட குருவுக்கு போய் இந்த மதுவை கொடுக்கறதா அப்படின்னு இந்த எண்ணம் அவருக்கு மனசுல ரொம்ப உரைக்க சீக்கிரத்திலே அந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுட்டாராம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்முடைய சுவாமிக்கு இதெல்லாம் சமர்ப்பணமா இந்த அர்த்தத்தோட இந்த ஸ்லோகத்தை நினைச்சு பாக்குறோம். இந்த ஸ்லோகம் சொல்லும் பொழுது அர்த்தத்தோட நினைச்சு பாக்குறோம். இப்ப என்னுடைய இந்திரியங்களால அனுபவிக்கிறதெல்லாம் உனக்கான பூஜைன்னு சொன்னா, இந்த இந்திரியங்களை கொண்டு நம்ம கெட்டது எல்லாத்தையும் அனுபவிப்போமா?
கேட்கிறதோ, பார்க்கறதோ, சுவைக்கிறதோ, நுகர்றதோ அல்லது தொடர்றதோ எதுவா இருந்தாலும் அதுல தீயவைகள் இருக்குமா? ஏன்னா அதெல்லாம் சுவாமிக்கு செய்யற பூஜை. அந்த பாவனை வந்துருச்சுன்னா சுவாமிக்கு போய் ஏதாவது கெட்ட விஷயத்த பூஜையில சேர்ப்போமா? கெட்ட பொருட்களை, ஐஸ்கிரீமோ இதெல்லாம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றது இல்லை, நமக்கே தெரியுது இல்ல. ஐஸ்கிரீமோ அல்லது வேறு விதமான இந்த இப்ப சொன்ன பாருங்க மது போன்றதெல்லாம் சுவாமிக்கு படைக்கிறது இல்லை. நம்ம சுவாமிக்கு எல்லாம் பண்ண மாட்டோம், வேற கிராம தேவதைகள் எல்லாம் செய்வாங்க, அது வேற. ஆனா நம்ம சுவாமிக்கு அதெல்லாம் படைக்கிறது இல்லை, அதுவும் சிவபெருமானுக்கு இதெல்லாம் கிடையாது இல்லையா? அப்ப அந்த பாவனைனாலே நம்ம எல்லா விதத்திலையும் மாறிடுவோம். அதனால பூஜாதே விஷய உபபோக ரச்சனாகா அப்படின்னா இது உங்களுக்கான பூஜையாக விளங்கட்டும்னு சொல்றார். அதை விட ரொம்ப முக்கியமா சொல்றார் பாருங்க, நித்ரா சமாதி ஸ்திதிஹி, என்னுடைய தூக்கம் என்பது உங்களுக்கான சமாதி நிலையாக விளங்கட்டும். எவ்வளவு நல்லா இருக்கு, நமக்கே தெரியாம நம்ம குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்கிடுறோம். இதெல்லாம் உனக்கான சமாதி நிலையாகணும். நம்ம சமாதினா என்னன்னு தெரியாது. உடலை மறந்து மனம் புத்தி எல்லாத்தையும் மறக்கணும், உடலை மறக்கணும், உலகையே மறக்கணும், எல்லாத்தையும் மறந்து இறைவனை நினைக்கிறதுக்கு பேர் சமாதி. இங்க இறைவனையும் மறந்துடுறோம் தூக்கத்துல, உடலையும் மறந்துடுறோம், மனம் புத்தி எல்லாத்தையும் மறந்துடுறோம், உலகத்தையும் மறந்துடுறோம், இறைவனையும் மறந்துடுறோம். அதனாலதான் இது அறியாமைன்னு சொல்றோம், அஜ்ஞானம் சொல்றோம். தூக்கம்ன்றது வந்து தமோ குணம், அஜ்ஞானம், அறியாமை. ஆனா இங்க பிரார்த்தனையில என்ன சொல்றாரு, இது உங்களுக்கான பூஜை ஆகட்டும்னு வேண்டிக்கிறார். அதாவது சமாதி ஆகட்டும். ஏற்கனவே சொன்னார் பாருங்க, பூக்களால நான் உனக்கு அர்ச்சனை பண்றேன் இல்லையா, அது வந்து சமாதி அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அந்த முதல் பாடல்லே வருது பாருங்க, முதல் பாடலே சொல்லும் போது சமாதி அப்படின்னு சொல்றார். நித்தியம் சமாதி குசுமைஹி ந புனர்பவாய, தினந்தோறும் பூக்களால் நான் உனக்கு அர்ச்சனை பண்றதே சமாதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இங்க சொல்றார். நான் தூங்குறதே சமாதியை நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றார். அதனால இங்க நித்ரா சமாதி ஸ்திதிஹி, அது உங்களுக்கு நான் சமர்ப்பணம் பண்ற சமாதி நிலையாகட்டும் தூக்கமே அப்படின்னா, அந்த பாவனையில தூங்குறதுக்கு முன்னாடி இந்த சிவமானச பூஜா சொல்லிட்டு அப்படி தூங்குறோம்னு வச்சுக்கீங்களேன், அது சமாதி ஸ்திதி ஆயிடும். எந்திரிக்கும் போது சிவபெருமானோட ஞாபகத்தோடு எந்திரிச்சிட்டா அதை விட சிறப்பு என்ன இருக்கிறது? ரொம்ப அற்புதம். இதெல்லாம் நினைச்சு பார்த்தா அற்புதமா இருக்கும். நித்ரா சமாதி ஸ்திதிஹி சஞ்சார பதயோர் பிரதட்சிண விதிஹி ஸ்தோத்ராணி சர்வாகிரோஹோ யத் யத் கர்ம கரோமி தத்ததகிலம் சம்போ தவ ஆராதனம். இந்த வரிகள் எல்லாம் நாளை நம்ம பார்க்கலாம். இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம். ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதி பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.